சார் அவரு நீங்க சார் சொன்னீங்களா சப் சொன்னீங்களா? சப்னு சொன்னேன். சப்பா அது யாருங்க? அது ஏங்க அது சாஃப்ட்வேர்ல போன வாரம் இன்ட்ரோ கொடுக்கும்போது தடுமாறியில நினைச்சேன். இல்ல அவரு எனக்கு சேவ் பண்ண வந்துட்டு அங்கிட்டு திரும்பிட்டு வர்றா. எனக்கு அது ஒரு மாதிரி கவலையா இருக்கு. சொன்னேன் போன வாட்டி என் பேர் நினைவிருக்கிறதே பெரிய விஷயம் சொன்னா இல்லையா? என்னன்னா அங்க சஜ்ஜு இல்ல சஜ்ஜுங்கிறது சரி, அங்க சஜ்ஜில பிழைச்சது நிவேதன் தான் தலைக்கு வந்தது. சரியா? நிவேதன் சொல்ல போயிட்டு இல்ல பரவாயில்ல இங்க இருந்து ஆரம்பிப்போன்னு திரும்பணும்னா மைண்ட் அந்த டைமுக்குள்ள பேரை ஸ்விட்ச் பண்ணிக்கல, ப்ராசஸ் பண்ண முடியல. மைண்ட் அந்த ப்ராசசிங் டைம் வயசு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல அத ஏன்னா நான் நேரா பாத்துக்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். அவர் எனக்கு தான் ஓ அங்கிட்டு போறார். சரி ஓகே, அங்கிட்டு போயிட்டு வரட்டும். சரி. வணக்கம் நிவேதன். வணக்கம் சதீஷ். வணக்கம் வணக்கம் சதீஷ். வணக்கம். சரி இல்ல அது நாங்க எல்லாம் எங்களுக்குள்ள வணக்கம் சொல்லாம அவருக்கு மட்டுமே வணக்கம் சொல்றாது ஏன்? ஏன்னா அவர் தானே ஹோஸ்ட். அப்படி அது ஸ்பெஷலி இன்னைக்கு. சரி வணக்கம் திவாகர். வணக்கம். இதுலயே 10 நிமிஷம் போயிடுறாங்க அண்ணா. சரி நீங்க சொல்லிடுங்க. ஊர்வசி வணக்கங்க. வணக்கங்க. இவ இந்த டீ ஆத்துறதுக்கு தான் இத்தனை வணக்கம் வச்சால. எல்லாருக்கும் வணக்கம். அதான் தம்ப்நெயில் சரியா பாட்டு வச்சுங்க. சரியா? சரி இப்போ என்னன்னா மக்களே, இவங்க பேச எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் அந்நியப்பட்ட விஷயம். என்னுடைய பங்கு இதோட முடிஞ்சிருச்சு. நீங்க பேசுங்க. அந்நியப்பட்ட விஷயம் சொல்லி வழக்கம் போல நிவேதன் பேக் அடிக்கிறாரு. சரியா? இழுத்து உள்ள வீச வேண்டி சதீஷ் வேலை. ரெண்டாவது எபிசோடாக தொடர்ந்து சிம்சன் டெம்ப்ளேட்டாக நிவேதன் இருக்க போகிறான். நிவேதன்ட்டே ஆரம்பிப்போம். என்னங்க ஏங்க நான் அந்நியன்றல. சரிங்க, இன்னைக்கு என்ன டாபிக் கேக்குறோம். அரசியல் பத்தின உங்களோட புரிதல் என்ன நிவேதன்? இல்லங்க எனக்கு தெரியாது. இல்லை எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அதில். அது ஏனோ இப்போ நான் 2-3 நாளுக்கு முதல் யாரோடய பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா நியூஸ் பார்க்குறத பார்த்துட்டு நான் நினச்சேன், ஓகே நாமளும் வளர்ந்த அப்புறம் நாமளும் நியூஸ்லாம் பார்ப்போம் போலன்னு. இப்போயும் நான் டிவி சீரீஸும் ஆனிமேயும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வளர்ச்சி வரலை. இன்னும் மனசு 16 தான் இருக்குது, மூளையும் 16 தான் இருக்குது. எனக்கு அந்த அரசியல் அறிவு நானும் சரி நம்ம ஃப்ளோவில் கொண்டு போவோம் முடியல. அட்டாக் பண்ண பாருங்க. உங்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லையா? நீ நடைமுறை வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி மனசு வெறுத்து போயிட்டீங்க. இல்ல நான் இன்னும் நீலிசமுக்கு போகல. நான் இன்னும் நீலிசம் ஒரு எஸ்கேபிசம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நான் வந்து இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும்ன்ற அப்சர்டிசம்ல இருக்கேன். சரியா? இந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் புரியும். சரியா? என்னன்னா எனக்கு அந்த நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ எப்படின்னா எனக்கு பிடிச்ச ரெஃபரன்ஸோடய நான் வரேன். இப்போ ஒரு சீரீஸை வந்து ஹெட்ஸ் அப் பொண்ணு ரொம்ப அசிங்கமா சம்பந்தமே இல்லை அந்த ரெஃபரன்ஸ் இல்லை. 12 வயசு புள்ள கதை எடுத்துட்டு வரோம், அந்த ரெஃபரன்ஸ் இல்லை. இப்போ ஒரு டிவி சீரிஸ் ஒன்று வந்து 4-5 வருஷமா போய்கிட்டு இருக்கிறத நீங்கள் 2வது வருஷத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுல்ல. எனக்கு அரசியல் அப்படி தான். ஏன்னா இது ரொம்ப இப்போ பேக் ரெஃபரன்சஸ் நிறைய போய்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க இப்படி பண்ணதுக்கு காரணம் இத்தனை வருஷத்துக்கு போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதனால தான் இவங்க பண்ணாங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமான்னு நான் கேட்க போனால் திருப்பி அது பின் இந்த டிக்ஷனரியில் நம்ம ஒரு வேர்டுக்கான அர்த்தம் தேட போனால் நீங்க சொல்ற அந்த ஆங்கிள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்த ஆதியில இருந்து புரியாத யாரும் அதுல பங்கெடுக்கவே முடியாத மாதிரி ஆயிருக்கு. எனக்கு அதுக்கான இது வரல. உங்களோட ஃபேமிலியிலேயே சீசன் 6ல பிறந்த புள்ள தானே நீங்க? ஆமா சரியா? இப்ப அத்தை வந்து வீட்டுக்கு வந்தா தண்ணி குடிக்கிறாங்க இல்ல ஏன் அப்படின்னா பின்கதை இருக்கும். அத்தை வந்து சீசன் 5ல வந்த கேரக்டர்ல அப்படியே ஃப்ளோல போயிட்டு இருக்கணும். எனக்கு அதுதாங்க ஸ்டாண்ட். எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றது இது ரொம்ப ஹியூமன்ஸை வச்சு நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. லைக் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை அதாங்க நான் பார்க்குற டிவி சீரிஸ் எல்லாமே ஃபேண்டசியில் தானே இருக்கு. வந்து மனுஷங்களோட பேசுறதே கிடையாது. நான் வந்து எவனாச்சும் டிவியில் அண்டை வேற வெளியே போட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன் குறுக்கமாக இருக்கு. இது அதை பார்த்துட்டு அதில் தியரி சொல்றது, இவன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்றது, இப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு படத்தில் விவேக் இருப்பான் தெரியுமா, நான் மனுஷனோட பேசுறது எப்பயே விட்டுட்டேங்க. நான் பறவை மனுஷங்களோட பேசுறதே விட்டுட்டேன்ல. நான் பறவையோடையும் மிருகத்தோடையும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அது சாமியார் கேட்டாரு. அப்படி எனக்கு இல்லை ஜி, எனக்கு அதுக்கான மெச்சூரிட்டி வரலையா, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலையான்னு தெரியல. என்ன சொந்த வீடு வாங்கிட்டு மெச்சூரிட்டி வரல சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும் தாங்க தர. என்னோட முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கடைசி அடி சரியா பெரிய அடி சரியா சொந்த வீடெல்லாம் வாங்கி வந்து நல்ல வசதியா இருக்க ஆக்கள் தானே. சோ அரசியல் அவங்கள பாதிக்குது இல்ல. If you are not taking part in it, it's because it's not affecting you enough. அப்படினா நான் வீடு வாங்குனதுக்கு அப்புறம் அரசியல் நிப்பாட்டி இருக்கணும். உங்களுடைய லாஜிக்ல ஃப்ளா இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க வீடு வாங்குனே ஸ்டாம்ப் ஃபீ கட்டனீங்க தானே? ஆமாமா. ஸ்டாம்ப் ஃபீ அதிகமா இருந்துச்சா? ஆமாமா. அப்ப அந்த ஸ்டாம்ப் ஃபீ அதிகமானதுக்கு காரணம் என்ன? அது அவனுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது.
இல்லடா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா நான் வீடு வாங்குறதுக்கு போது அரசியல் ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. ஆமா பண்ணலல்ல. அதான் சொல்றேன் நீங்க there is a flaw in your logic bro. இல்ல லாஜிக் ஃப்ளோ கிடையாது. நான் அப்படி நான் கயிறு பிடிச்சி வரேன் பாரு. உனக்கு என்கிட்ட விஷயம் எடுக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, உனக்கு வன்மத்தை கக்கணும் அதானே. சரி இப்போ இவர்கிட்ட கேளுங்க, நீங்க ஹோஸ்டா, நீங்க பொறுப்பான ஹோஸ்டா நடந்துக்கங்க. என்ன கேட்கணும்? உங்களுடைய அரசியல் தெளிவு என்ன மாதிரி? நமக்கு எது தெளிவு? எவன் பேசினாலும் உங்க பதிலா எதிர ஒன்று பேசணும், அவ்வளவுதான். இது வெள்ளை கலர்னு சொல்லி பைத்தியம் கருப்பு கண்ட போடுவாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட முரண்படுறேன். டேய் நான் பேசவேலடா, முரண்படுவேன்டா. அவ்வளவுதான் எங்க அரசியல் தெரியுது. உங்களை பொறுத்த என்னங்க அவருக்கு டக்குன்னு முடிச்சிட்டீங்க? அவருக்கு தெரியும் என்கிட்ட போட அப்படியே போயிட்டு இருக்கு சொல்லி ஒன்னையே பேச விடாம உள்ள கூந்து 10 நிமிஷம் ஓட்டணும்டா நான். அது போதும்டா எனக்கு. ஓகே அங்கிட்டு நான் என்ன ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா அவர்கிட்ட கேட்டா சீரியஸான விஷயங்கள் வரும். இப்ப நீங்க பேசுனீங்க என்ன அப்படி சொல்றீங்க? நானும் வந்து நிவேதன் மாதிரி யூத்தா ஃபன்னான ஆள். சொந்த வீடு இல்லன்ற ஒரே காலம் ஒதுக்கிட்டீங்க பதில் சத்திட்டீங்க. கிறுக்குத்தனமான தேவையில்லாத விஷயங்கள் என்னிடம் தானே வரும். சம்மந்தம் இல்லாத விஷயம் அவர்கிட்ட தானே. நீங்க இதுவே இல்ல, இது என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க ஆள்னா, ஆனா மாவனே இதுவே மாவல் பத்தி ஏதாச்சும் ஃபேண்டசி பத்தி இறக்குங்கடா. பாரிசலன் அண்ணா எப்படி ஃபிளாட் எர்த் பத்தி பேசுறேன்னு கேக்குறீங்களா? நான் பேசுவேன். 50 எபிசோட் பண்ணாலும் மாவல்ங்கிற வார்த்தை யார் வாயிலிருந்து வரா சொல்லிட்டேன். நான் பேசுவேன்டா. சரி சரி எப்படி சொல்றது சொல்லாதீங்க. இப்படித்தான் அது ராஜகுமாரன் படத்துல பிரபு வந்து நதியா பத்தி பாடுறதுக்கு முன்னாடி இப்படித்தான் என்னத்தை சொல்ல அந்த பாட்டு தானே இல்லையா? பாலிடிக்ஸ்ன்ற விஷயம் வந்து அரசியல்ன்றது வந்து வாழ்க்கையில எல்லா ஸ்டேஜ்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க என்ன ஸ்கூல்ல வந்து காம்படிஷன்ல பேசுறவங்க மாதிரி பேசுறீங்க? பதில் சொல்லல தானே. நான் பேசுவேன்டா. சொல்ல ஏன்னா எனக்கு கண்டென்ட் இல்லடா இன்னைக்கு. நடுவுல இப்படி ஏதாவது பண்ணாதான் இடைச்செருகள் நான் வருவேன். உள்ள அடிச்சு அனுப்புறோன்னு சொல்லுங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்து பெருசாக பாலிடிக்ஸ்னு ஹிஸ்ட்ரி எனக்கு பெருசாக தெரியாது. அப்பப்போ வாசித்தது கேள்விப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள் தெரியுமே தவிர நான் வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது. நிறைய விஷயத்தில் வந்து கிணத்து தவளையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதே தான் இந்த பாலிடிக்ஸ், அதாவது ஜென்ரலி கவர்மெண்ட் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு அது எனக்கு பெட்டராக தோணுது. ஒன் தான் வந்து இப்போ ஒப்பீனியன்ஸ் எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, அவன் வந்துருக்கூடாது, இவன் வந்திருக்கலாம், இவன் வந்திருந்தா அப்படி நடந்திருக்கலாம், இதெல்லாம் எஸ் வி ஆல் ஹாவ் டு ஹவ் எங்கள் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதையும் தாண்டி ஆவேசப்பட்டு நிறைய இல்லை இப்படித்தான் அப்படித்தான் நம் டெல்லிங் யூ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அளவுக்கு போகிறது எனக்கு பிரியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு போகிறீங்களா இருந்தால் இறங்கி நீங்கள் அந்த விஷயத்தை யூ ஹேவ் டு லீட் பை எக்ஸாம்பிள். I am not ready to do that. இப்போ நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நான் ஹோஸ்டா மாறிட்டேன். நீங்க சொல்லுங்க சதீஷ். இல்ல எனக்கு அரசியல்ல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தெரியும் யாரை பார்த்து என்ன கேள்வி அரசியல் அத நான் லீட் கொடுக்குறேன்டா. போன எபிசோடுக்கு முந்தின எபிசோட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி ஜெர்னலிஸ்ட்னு போட்டாங்க. அவ்வளவு பேசிக்கார மனுஷன். இந்த எபிசோட்ல பொலிட்டிஷியன் வரணும், அதான் என் ஆசை. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். ஆக்சுவலா அரசியல் செய்யறது எனக்கு ஏன் பேருக்கு கீழ வேணா பொலிட்டிக்கல் தற்குறின்னு போட்டுக்கங்க. அனௌன்ஸ்மென்ட்டே வருது, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு அரசியல் செய்யறதுக்கே பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படியோ? ஆக்சுவலா செய்யறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அப்ப சதீஷ் போட்டோ போட போறாரு இப்படி ஒரு 80% அப்புறம் இப்படி இல்ல நீங்க வந்து எந்த ஸ்டாண்ட்ல இருக்க போறீங்க? இப்ப ரஜினி ஸ்டாண்டா தளபதி ஸ்டாண்டா? அரசியலுக்கு வருவது உறுதின்னு ஏமாத்திட்டு போக போறீங்க? அப்படி இல்ல, அரசியல்ல வெளியில இருந்து கொஞ்சம் ஏன்னா குடும்பத்துக்குள்ள எங்க தாத்தா அரசியல்ல ஆக்டிவா இன்வால்வ் ஆகி இருந்திருக்கிறாரு. எங்க குடும்ப அரசியல். ஓ நீங்க நான் புரிஞ்சிருச்சு. விடியல் சித்தப்பா இந்த டி-ஷர்ட்டை போட்டு நான் அதை பேசுறேனே. சித்தப்பா ஒருத்தர் இந்தியாவில் அரசியல் ஆக்டிவ், இப்பயுமே எங்கள் குடும்பத்தில் ஒரு 2-3 பேர் இந்தியாவில் அரசியல் ஆக்டிவாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ சப்போஸ் சதீஷ் இங்கே அரசியலில் இறங்கினார்னு சொன்னால் அவருடைய எதிரொலியில் இருக்கவங்க அவரை ஈஸியாக இந்திய கைக்கூலி அப்படின்னு சொல்லிடலாம். ஓடா வந்தேறின்றலாம், நிறைய சொல்லலாம். இது தப்பான வார்த்தையா தெரியல, மியூட் பண்ணுறதுனா மியூட் பண்ணிடுங்களா? நான் முதலே சொல்லிட்டேன் இந்த வார்த்தை. சரி ஓகே. ஸோ அதனால அரசியலில் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2021 நினைக்கிறேன் அது ஆக்டிவாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போனது. அதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் பார்க்கணுன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், என்னையால் இது செய்ய கஷ்டம். ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய என்னோட ட்ரெய்ட்ஸோட அதுக்குள்ளே எனக்கு கஷ்டம். எலாபரேட் பண்ணுங்க பாப்போம். அதான் என்ன ட்ரெய்ட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னு நினைச்சீங்க, அரசியலுக்கு என்ன ட்ரெய்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லை என்னன்னு சொன்னால், சில நேரங்களில் ஒரு பெரிய ஒரு இடத்த
கமாண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கான பெரிய கெப்பாசிட்டி என்கிட்ட ஏங்க இல்லை. எங்க 3 பேரை ஓட்டுறீங்க. இல்லை அரசியலுக்குள்ள நேரத்தில் சில நேரம் சில விஷயங்களை ஸ்ட்ரைட்டாக ஒரு பவர் ஆஃப் அத்தாரிட்டியோட ஒரு சிலரை அப்ரோச் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கு அப்படி ஏசையில் ஒருத்தருக்கு முகத்துக்கு. ஆனா 4 எபிசோடுக்கு முதல் வன்மத்தை கக்குனீங்கல்ல. என்னன்னு சொன்னா இப்போ இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் எங்க 2 பேர்த்துக்கு இடையில என்ன சொல்றது ஒரு ஒரு உறவு இருக்காது. உறவு வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு கஷ்டம். அது எனக்கு ரொம்ப அதுவும் ஒரு தேர்ட் ரீசனுக்காக. இப்போ அரசியல் மாதிரிங்கிற ஒரு ரீசனுக்காக, பர்சனல் ரீசனுங்கிறதும் வேற. அரசியலுக்காக 2 பேரும் ஒன்றா வேலை செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அதுக்குள்ள இருக்க கஷ்டம். அப்படி அந்த ஒரு சில விஷயங்கள் அதோட அரசியலுக்குள்ள 100% அரசியலுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயத்த கட்டாயம் செஞ்சே ஆகணும். வேறு சாய்ஸே இல்லை. அது நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன க்ளீனாக, அதுவும் இப்போ இருக்க கரண்ட் பாலிடிக்ஸுக்குள்ள சில நேரங்களில் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு ஒரு சில உயிர்களை பலி எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரைக்கும் கூட சொல்றேன் பாரு. என்னோட தகவல் இதைத்தான் செல்வராகவன் வந்து என்ஜிகேல சொல்ல வந்தார். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ஏத்துக்கலாம் அந்த படத்தை. சொல்லிட்டீங்க. சரி அவ்வளவுதான், கண்டு போங்க. அப்ப அதுக்காக அடுத்த 30 செகண்டுக்கு அவ்வளவுதான். அடுத்த 30 நிமிஷத்துக்கு நான் பேச மாட்டேன். இன்னைக்கு வரைக்குமே அதுல ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உலக பாலிடிக்ஸும் தெரியும். அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா நாம வந்து இவங்க 2 பேரும் இருக்கல, நாம நிறைய எபிசோடுக்கு உட்காந்து நாம ப்ரீ டிஸ்கஷன் பேசும்போது தலையை வந்து கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி இந்த போர்டுக்கு முன்னுக்கு நின்று தான் பேசலை. ஒரு இங்கே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பின்புலத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அதெல்லாம் சொன்னார். இல்லை அது இப்போ வரைக்குமே இருக்குது. ஒரு நியூஸுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இது தெரியாது. அதாவது இப்போ ஒரு நியூஸ் பிளான் பண்ணப்படுதுனாலும் கூட அந்த பிளான் பண்ணப்பட்டதுக்கான ரிசல்ட்ஸ் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். உங்க தலையில தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு அதை போட்ட உடனே உங்களுக்கு அது ஒரு நார்மலான விஷயமா மாறுறதுங்கிறது எல்லாம் பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இது இந்த பாஸ்ட்லயே நடந்திருக்கேன். சாம்ராஜ்யங்கள் இந்த பிளான்டிங் வேலைகளை பண்றதே தானே. அதான் அப்ப நியூஸ்கள் எனக்கு முந்தி வந்து நியூஸ்ல வரது எல்லாமே உண்மை நம்பின ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்பதான் எனக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இல்ல இது பிளான், இது எங்க வருது, இது என்னத்துக்காக போடுறானுங்க, ஓகே இது இங்க போகுது, இதுல எண்ட் ரிசல்ட் எவன் சம்பாதிக்க போறான், இதுல எண்ட் ரிசல்ட் யாருக்கு பெனிஃபிட் பண்ண போகுது, ஸோ அவனுக்கு தான் இந்த ஒரிஜினல் நியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு. ஸோ அந்த கேம் எனக்கு சரி பிடிக்கும். ஓகே, அந்த கேம் எனக்கு இந்த சாயல்லையே இப்போ என்னோட ஒர்க் ப்ரொஃபஷன் அந்த இதன் படி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தானே. ஸோ அப்போ வந்து இப்போ நியூஸ் அப்படின்னு பார்ப்பது பாலிசிஸ் அண்ட் யூனோ இந்த டாக்ஸேஷன்ஸ் அது இது இன்டர்நேஷ்னலி, பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸஸ் மேக்ஸிமம் பண்ணுறது ஒன்று. அண்ட் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஓகே இது எப்படி பெனிஃபிட் பண்ணும், என்னோட கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட் பண்ணும், ரைட் இப்படி வந்தால் எப்படி பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ எனக்குள்ள ஒரு குற்றுணர்ச்சியும் இருக்குது. இதை தாண்டி அந்த பெனிஃபிட்டை தாண்டி இது நல்லதா கெட்டதா ஜென்ரலா அப்படின்னு கூட நான் யோசிச்சதில்லை. பிகாஸ் நீங்க உங்களோட ப்ரொஃபஷனை மையமா வச்சு தான் கன்சல்டன்ட் இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறோம், பேங்க்ரப்சி நாளைக்கே போகிறோம் அப்படின்னா ஐ ஹேவ் டு ஸ்டெப் இன் அண்ட் ஐ ஹேவ் டு சேவ் இட், ரைட். என்னை பொறுத்தவரை ஒரு பிஸ்னஸ்ன்றது ஆஃப்டர் ஆல் ஒரு நேம் இன் சம் ரெஜிஸ்ட்ரி. இட்ஸ் பீப்புள் இல்லையா. 200 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 200 குடும்பம். எனக்கு அந்த வெயிட் இருக்கேன்னா நான் வந்து ஒரு குடும்பத்தில் தலைவியாக இருக்கிறதுனால, ரைட். அன்னைக்கு பே செக் அதோ நம்பி வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் இதுதான். நான் இங்கே லெஃப்ட் ரைட் எங்கேயும் பார்க்க போகிறதில்ல. ஆஹா இந்த மாதிரி ஒரு யூனோ பாலிசி வருதா, இந்த மாதிரி ஒரு யூனோ இது தொடங்குதா அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து நான் இப்படி பண்ணால் எத்தனை பேருக்கு பெனிஃபிட் ஆகும், how can I increase it, அந்த மாதிரி யோசிச்சது தான் இருக்கே தவிர அதுக்குள்ளே போயிட்டு let me and of course there are certain things like you know when you are working with different you know உங்களுக்கு தெரியும் தானே கவர்மெண்ட் as well as private நான் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் நிறைய இருக்குது. அது கவர்னிங் மாதிரி பிஸ்னஸ் சைடில் வந்து ஐடியில் எப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குது, எக்ஸ்போர்ட்டில் இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் இட் அதெல்லாம் இருக்குது. ஆனால் டெஃபினெட்டாக ஓவராலாக எஸ் டு பிரிங் சம்திங் குட் ஃபார் த கண்ட்ரின்னு நான் பார்த்துருக்கேனே தவிர ஃபார் தோஸ் இண்டிவிஜுவல் பீப்புள் எனக்கு அவங்கள தான் தெரியும். ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் வரைக்கும் எனக்கு உங்களை தெரியாது.
ஸோ நான் காணாத பேரறியாத மனுஷர் பேசிக்லி. ஸோ அந்த லெவலில் தான் நான் வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி என்னோட வேலைக்கு எது சரி வருமோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் தாண்டி வந்து பாலிட்டிக்ஸ்னா எனக்குன்னு ஒரு வேர்ஷன் இருக்கு, சாக்கடை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. இவர் சொன்ன மாதிரியே இப்போ நான் வந்து கமாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓ டு லீட் சம்திங், அதுதான் பண்ணிகிட்டே இருக்கேன் நான், என்னால் முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். See, very simple also, yeah. His definition of commanding a space is, in that scenario, is wildly different from what you and I are accustomed to. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சோஷியல், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆஃபீஸ் என்வாரன்மெண்ட்டோ ஒரு கார்பரேட் என்வாரன்மெண்ட்டில் நீங்கள் வந்து டேக் சார்ஜ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் that's an unspoken social contract there. இந்த இடத்துல இப்படி தான் நடந்து கொள்ளணும் ஆக்கள், இதுதான் லிமிட், இதை தாண்டி போனீங்கன்னு சொன்னால் ஹெச்ஆர் ஆர் சம்திங் வில் இன்டர்வீன், யூ காட்டன் ரைட் ஆஃப். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது தானே. அப்படி ஒரு அக்ரீட் ரூல் ஒரு பிளேயிங் கேமுக்குள்ளே ஒரு பவுன்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து வேறு சம் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் பவர் கேம்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணணும், இதெல்லாம் பண்ணி யூ கேன் டூ இட். பட் சதீஷ் சொல்கிற சுச்சுவேஷன் வந்து எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னால் தேர் எனிதிங் கோஸ். அந்த இடத்துல எங்களால் முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தானே, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்வாரன்மெண்ட்டில் நீங்கள் விளையாடுற பவர் கேம்ஸுக்கும் கம்ப்ளீட்லி அன்ஸ்ட்ரக்சர்ட் என்வாரன்மெண்ட்டில் விளையாடுற பவர் கேம்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர் பீயிங் த கீவேர்ட். எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்போ திவார் சொன்னதுக்கு ஆட் பண்ண எக்ஸாக்ட்லி அதான். இப்போ 23 இயர்ஸ் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் மேனேஜர்ஸ். என்னோட வேலை செய்கிற சரியான கஷ்டம். வாயில் 2 நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா 10 கெட்ட வார்த்தை தான் வரும். அப்படி தான் நான் வேலை செய்வேன். அந்த அளவுக்கு தான். ஏன்னா என் டீம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படி தான் வேலை செய்யணும். யார் கேட்டாலும் என்ன சொல்கிறது, அடித்தாலும் பரவாயில்ல பேசாதீங்க. என் வாயிலிருந்து அவ்வளவு இப்போ எத்தனையோ வருஷமாக கண்ட்ரோல் பண்ணி இப்போ ரொம்ப பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப குறைச்சி இப்போ பேசுகிறதே இல்லாமல் ஆக்கியிருக்கேன். ஆக்சுவலி இல்லைன்னா பாதிக்கு பாதி இல்லை, ஆக்சுவலி 90% கெட்ட வார்த்தையும் ஒரு 10% நல்ல வார்த்தையும் தான் என் வாயிலேருந்து வரும். அப்போ நான் சொல்லல ப்ரோ, ஐ ஹேட் கலர்ஃபுல் பாஸ்ட். இல்லை நான் நீங்கள் வந்து மொதல் எபிசோட்ஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நாங்கள் ஒரு 10-15 எபிசோடில் நாங்கள் ரேண்டமாக எதையாச்சும் தூக்கி போட்டோம். உங்களுக்கு தெரியுமா என் லைஃப் தீம். இப்போ நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், நாலு நிவேதம் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம் கதை ஒன்று சொல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி தான் தங்கம் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூட, இப்படி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உகாண்டாவில் கப்பலில் கடத்திட்டு போகக்கூடாது அப்படி வருவார். நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் 10 to 15 வருஷத்துக்குள்ள சதீஷ்க்கு ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இப்படி தான் அந்த பொடியான பிளேடு பக்கத்தில் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ வேலை செஞ்ச நேரத்தில் அப்படித்தான் இருந்திருக்கேன். பட் நான் சொல்கிறேன், அவர் சொல்கிற மாதிரி தான் எனக்கு அதை செய்ய இயலும். இப்போ திரும்ப விட்டீங்கனாலும் அதை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரை வேணாலும் ஏசுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு அதை அரசியலில் செய்ய இயல. அது வந்து ஸ்ட்ரக்சர் அகேன் பீயிங் தட் கீவேர்ட். எக்ஸாக்ட்லி. இப்போது 100 பேர் வந்து ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்காங்க. 101ஆவதா ஒருத்தர் வந்து இல்லை நான் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த ரேஸில், இட்ஸ் அ ரேஸ் தானே, திரும்பி யூ டர்ன் அடிச்சுட்டு மற்ற பக்கம் ஓட யோசிப்பானா இல்லையா? இல்லை, இதை விட வைல்ட் ஆன் இருக்குது. 100 பேர் ஓடுறாங்க தானே, அந்த 100 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட பெட்டர் ட்ரெஸ்டாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இன்னொரு டிரெக்ஷனில் ஓடுறீங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்குமே இப்படி ஓடுறாங்க தானே திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டேக் த சேம் எக்ஸாம்பிள். சேம் 100 பேர் ஒரு மைதானத்தில் 25 டிரெக்ஷனில் ஓடுறானுங்க. இப்போ உள்ள போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் பொலிட்டிக்ஸ். அதனால தான் எது என்ன ஃபாலோ பண்ணுதோ அதை விட்டுட்டு மீதி எல்லாமே கேட்டல் இந்த மாதிரி மாடு ஆடு மாதிரி நினச்சிடுறாங்க. இல்லை என்னென்னா இந்த வருஷம் ஆக்சுவலி வி ஹேவ் லைக் இப்போ எலெக்ஷன் வரப்போகிற எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 17.1 மில்லியனுக்கு மேலே ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. 2019 அப்புறம் எலெக்ஷன் நடக்கிறதுனால நியூ ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 1 மில்லியன் இருக்குது. 10 லட்சம். இந்த 10 லட்சமும் ஓட் பண்ணுமா இல்லையாங்கிறது தெரியாது. இருக்குது. ஏன்னா இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜென்சிக்கு பெரிய அளவில் இதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் ஏன் ஸ்டாண்டு தான் மோரல்லஸ் ஜென்சிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ நாங்கள் ஜென்சியை பற்றி பேசுறதுன்னா நான் உடனே பாஞ்சு வருவேன். இல்லை, அதை ஜென்ரலாக ஒதுக்கி வச்சுட்டு பொதுவாகவே இளவயது ஆட்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காமனான விஷயம் தானே அந்த காலகட்டத்தில். லைக் டேக் யூ ஃபார் எக்ஸாம்பிள். இல்லை அது இட்ஸ் எவால்விங் ஜஸ்ட் பேக்வர்ட்ஸ் மாதிரி தானே வந்துகிட்டு இருக்கு. நம்ம அப்பா அம்மாக்கு இருந்ததோட இப்போ நமக்கு கம்மி. சொல்கிறேன்னா திவா 1 மில்லியன் ஓட் ரைட்டு, இட் கேன் டிசைட் எனிதிங். 1 மில்லியன் ஓட்டுங்கிறது சின்ன ஓட்டு இல்லை தானே. 17 மில்லியனுக்குள்ளே பார்க்குற நேரம் அது ஒரு அதோட இப்போ இந்த முறை இருக்க கேண்டிடேட்ஸுகளோடையும் பார்க்குற நேரம் அது வந்து ஒரு பெரிய நம்பர். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த விருப்பம் இல்லைங்கிற தன்மை வந்து இல்லை, விருப்பம் இல்லை, அரசியலில் ஆர்வம் இல்லாத விஷயங்கிறது
எப்பயுமே இப்போ நீங்கள் 85 95 75 எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அந்தந்த வருஷங்களில் 18லேருந்து 25க்குள்ள இருக்க ஆக்கள் சொல்லுவாங்க அரசியல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்றது எப்பயுமே இருக்கும் தானே. ஆனால் they would have had an understanding about what the ground situation is. Is it so? இருந்திருக்கும் தானே இல்லையா? எல்லாமே இருந்திருக்கலாம். இல்ல டவுட்ஃபுல் தான். எனக்கு இவ்வளவு காலம் இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னன்னு சொன்னா இப்போ எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் யாரும் ஆனஸ்ட்டாக ஒரு எஃபர்ட் எடுத்து தெரிஞ்சுக்கொள்ள எதுவுமே பேப்பர் வாங்கி வாசிங்கன்னு சொல்லி வதச்சது அப்பா தான். உட்கார வச்சு இந்த கதையாக சொல்றது இவன் அப்படி தான் பண்ணா 85 இவன் இப்படி பண்ணா 88 அவன் அப்படி பண்ணான்னு எங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி லெசன் எடுத்தது அப்பா தான். ஸோ வாட் எவர் நாலேஜ் ஐ ஹேவ் அபவுட் த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா வாஸ் லிட்ரலி ஸ்பூன் ஃபெட் டு மீ. நமக்கு ஆர்வம் வேணா நமக்கு என்ன சர்வதேச அரசியல் இந்தியன் அரசியல் மீம்ஸ் அப்படியே நாங்கள் வாழ்ந்ததுனால லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து இட் வாஸ் லிட்ரலி லைக் ஸ்பூன் ஃபெட் டு மீ. ஆனால் எங்களுக்கு எப்படின்னு சொன்ன இப்போ எனக்கெல்லாம் அரசியலுங்கிறது வந்து வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிச்சு தானே திவா. ஓகே, குடும்பத்துல இருக்கிறதுனால இல்ல குடும்பத்துல இருக்கனால இல்ல அரசியல் முடிவுகள் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ண தொடங்குனது. 83ல இருந்து ரைட் 83ல இருந்து என் கண்ணு முன்னுக்கே ஒரு கார்ல ஒரு குடும்பத்தை தலைகீழ பிரட்டி போட்டு எரிக்கிறத ஒரு 6 வயசு பிள்ளையா நான் பார்த்துருக்கிறேன். ரைட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸில் எங்கள் வீட்டுக்கு பின்னுக்கிறது ஜன்னலில் பார்த்துருக்குறேன். அங்கே ஆரம்பிக்குது ஏன் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்குது. 90ஸ்ல திரும்ப அடிபடுறேன். 90 மிடில் இந்தியாவுக்கு போகிறேன். அங்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கிறேன். ஸ்கூலெல்லாம் ஒன்றும் படிப்பில்லாமல் போயிட்டு 1 வருஷம் தங்கி இருக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு மேலே இருந்தால் போலீஸால் அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற காரணத்துக்காக போயிட்டு 1 வருஷம் இருந்துட்டு வரேன். அப்போ அரசியல் திரும்ப பார்க்குறேன். ரைட், தொடர்ந்து யுத்தத்தோடு அரசியல் பார்த்துட்டு வரேன். ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க எது செய்கிறாங்கங்கிற எனக்கு அந்த புரிய ஆரம்பிக்கிற வயசில் நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் ஓகே இது அரசியல், இவங்க இது செய்கிறாங்க, இது இப்படி ஒரு கட்சி இருக்குது, இப்படி பண்ணுறாங்கிற தெரிய வந்துச்சு. ஸோ இந்த வாழ்க்கைக்குள்ளே சம்பந்தம் நான் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாமல் அரசியல் இப்போ அந்த மாதிரி ஒரு இன்சைட்டிங் இன்சிடெண்ட்டாக தானே ஜென்சி அரகலையை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கெட் மூவ்ட்ல இப்போ நீங்க சொன்ன அதே ஜர்னி கிட்டத்தட்ட சேம் டைம் லைன் தான். இப்போ நானும் அதை பார்த்துருக்கேன். நானும் ஆவேசப்பட்டிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் ரிட்டன், நிறையெல்லாம் நடந்திருக்கு. பட் அகெயின் அது வந்து அதை இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது அநியாயம், அதுக்கு குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேனே தவிர அந்த பொசிஷனோ இல்லாட்டி அந்த அரசியலுக்குள்ளே போயிட்டு நான் குரல் கொடுக்கணும்னு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. 2004 வந்து எஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அ கேம்பெயின் as well because they brought me that was your profession right professionally உள்ள இருந்தீங்க நீங்க because pastoral வந்திருந்தது. so I had to manage something for them so that they wouldn't get in trouble. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் அதுவும் ஒரு ப்ரொஃபஷனாக மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். இமோஷனலுக்கு எனக்கு நிறைய விஷயம் வந்து இது வேஸ்ட். Why? But somewhat of a similar situation தான் எனக்கு. இப்போ நீங்கள் எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எங்களை எல்லாம் சொன்னால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நடக்கக்குள்ள we go two ways. சதீஷ் மாதிரி யூ கெட் பிட் மோர் இன்க்விசிட்டிவ் அபவுட் த ஹோல் திங். என்ன எதுன்னு குறைஞ்சி பார்க்கணும், வோக்கலாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், தொடர்ந்து அதை பற்றி நடக்கிற கன்வர்சேஷனில் பங்கெடுத்துக்கொள்ளணுன்ற மனப்பான்மை ஒன்று வருது. இல்லைனா உங்களை மாதிரி கிட்டத்தட்ட லைக் யூ டூ யோர் ஜாப், யூ டேக் கேர் whatever you can, you have your opinions which you think are too niche or too extreme or too risky to be in public, so you just keep it yourself and you just continue on with performing your civic duties. இதுல மூணாவது ஒரு கேட்டகரியும் இருக்கு, இது என்னன்னே தெரியாது. ஏன்னா இது ஒண்ணு பண்ண முடியாது. I as a person I am a problem solver. அதுக்கு தான் என்னோட innate abilities-உம் அதுதான், problem solver. maybe because I'm a woman also. இதை திரும்ப வந்து யாரும் கமெண்ட்ஸ் பண்ணிடக்கூடாது, உமன்னதுனால ப்ராப்ளம் கிரியேட்டர்னு போட்டுறாதீங்க. அவங்களுக்கே வாய்ப்பு எடுத்து இந்த எண்ணம் யாருக்கு வந்திருக்காது, இந்த அம்மா தான் எடுத்து கொடுத்துச்சு. இந்த பாருங்க அதை மறந்துட்டீங்க. கண்டினியூ. இப்போ பிரச்சனை இருக்குன்னு பேசுறீங்க, சரிங்க, எவ்வளோ காலம் தான் பேசிட்டு இருப்பீங்க, இதுக்கு என்னதான் இது? பிகாஸ் again நான் திரும்ப என்னோட ப்ரொஃபஷனுக்கே போறேன்னா எனக்கு தெரிஞ்சது அதோட. But in your case I would say I want a framework. Your profession also plays a role here because you are required by definition to maintain a certain level of detachment with whatever you do, considering the nature of your job, right? So அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வருதும் கூட, என்ன நடந்தாலும் சரி. இல்லை I've been successful. I've also had massive fights and massive issues and everything, and end of the day I don't like people treating or management treating their employees like cattle. புரியுதா? எஸ், ப்ரோசஸ் ஓரியன்டாக இருக்கணும், பீப்புள் ஓரியன்டாக இருக்கக்கூடாது அப்படின்றது
இட்ஸ் த ட்ரூத். பிகாஸ் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் எடுத்து ஓடணுன்றது இருக்கு. That machine has to someone run, should be, yeah. right? But that doesn't mean that you treat a person, after all I'm paying you so you are supposed to do this. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். அதனால தான் நான் I don't own my own company. எனக்கு அது சரி வராது. I still So consult now other you are people. kind of entering Satish's territory here. So you have a certain set of traits which you believe would be ideal for what you are doing here to go for the next steps. But அது செய்யறதுக்கு வந்து உங்க மனசு இடம் கொடுக்காதுங்கறனால நீ புல் ஏன்னா பண்றீங்க. நான் சினிமாவில் வேலை பார்த்தாரு. இதான்னு நான் திட்டி 4-5 பாஷையில் திட்டி வேலை வாங்கியிருக்கேன். 300-400 பேர் செட்டில் இருப்பாங்க. ஒரு என்னோட சைஸு என்ன ஒரு பொண்ணாக இருக்கிறது நிறைய பேருக்கு ஆஃப்கோர்ஸ் என்ன தம்பின்னு தான் தெரியும், நிறைய பேருக்கு நான் பொண்ணுன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். கத்தி No, it's not about being rude or outspoken. I can't watch someone hurting someone else. Which I am you not believe if you are a possessive. business owner you will have to. If I'm a business owner, I have to be ruthless. Yeah. Which I can't. அதான் அவர் சொல்றாரு politics விஷயத்துல. சேம் திங் அங்க I can't be politics ruthless that way. ஆனால் எனக்குள்ளேயும் அந்த அபிலிட்டி இருக்குன்றது நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த மிருகம் இருக்கு. இப்போ நாளைக்கு என் மகனுக்கு யாராவது எதாவது பண்ண வர்றீங்க, இல்லாட்டி என் மகனும் யாரோ முன்னால் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஸஸ் நடுவில் பாயிறதும். they say no, I'll take a bullet for you ன்னு சொல்லுவாங்க. I'll shoot someone for you. இல்ல I'll come there. எனக்கு அதுவும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. ஆனா நான் அங்க போக விரும்பல. எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் வர என்னங்கன்னு சொன்னா, எனக்கு அந்த பவர் கிடைச்சி அந்த சீட்டில் உட்காந்து இன்கேஸ் எனக்கு நிவேதன் ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னு சொன்னா கருத்து பதிப்பனா இருந்ததில்ல சாவு சரியா, நான் சொல்றதை செய்யறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு எல்லாம் நடக்குதுன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் அப்படி மாற மாட்டேன்னு எனக்கு என்னால் கேரண்ட் பண்ண முடியாது. சேம் திங். நான் வந்து கிரிமினாலஜி படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க, நான் சினிமால இருந்தேன், சினிமால இருக்கு என்னங்க அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வாஸ்து இதா இருக்கு. பாலிடிக்ஸ்ல வர மாட்டேன்னு சொன்னேனே. ஏன்னா லைஃப் you pretty much know everything. இல்ல I don't know everything. இல்ல நான் சொல்றேன் இப்ப பாலிடிக்ஸ்க்கான தேவையான அனைத்து செக் பாக்ஸஸும் ஃபில் ஆகுது. சதீஷ் மாதிரி தான் கலர்ஃபுல் பாஸ்டர் இருந்து லேடிஸ் அட் திஸ் இவங்க கேளுங்க ஐயா. சோ இப்போ கிரிமினாலஜி படிச்சுட்டு இருந்தேன். சரியா, எனக்கு பிகாஸ் ஐ வாஸ் கியூரியஸ். ஐ ஆம் கியூரியஸ், ரொம்ப கியூரியஸ். ஏதாவது பற்றி பார்க்கணுன்னா அங்கே உட்காந்து நான் நேற்று ஐ திங்க் ஃப்ரம் 2:30 ஐ டோல்ட் யூ இந்த ஸ்டாம்னால தூக்கம் வரல. அப்போ இருந்துட்டு ரைட், நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பற்றி பேசணும் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. நேற்று தான் உட்காந்து அத்தனையும் படித்தேன். அதனால தான் எனக்கு உங்களுக்கு சொல்ல முடியுது இன்னைக்கு. ஸோ இஃப் ஐ கெட் கியூரியஸ் அபவுட் இட், அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, ஐ வில் ரீட் அப் அண்ட் ஆல் தட். ஸோ அதில் கிரிமினாலஜி நான் வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி கிரிமினாலஜின்னா அந்த எக்ஸைட்டிங். அது என்ன இவன் அந்த வயசில் இது நடந்துச்சு அதனால இதுதான் தீர்ப்பு, இதில் கொஞ்சம் போரிங் தான். ஸோ அட் 1.1 இட் வாஸ் போரிங். 2 வந்து என்ன நான் கேட்டது இதுதான், சியாம கோ கேட்டேன். நான் அது பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ணுவேன். வாட் இஃப் ஐ பேக் த ராங் ஹார்ஸ்? தவறான ஒருத்தனுக்கு நான் வாதாட போகலாமா? வாதாட தொடங்கினதுக்காக will I hold on to it? அந்த ட்ரேட் எனக்கு இருக்கு, அதனால நான் போக மாட்டேன். படிக்க பிடிக்கல, அது வேற விஷயம். அப்ப நிவேதன் நீங்க சொல்லி பக்கத்துல பார்த்தா இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் 2 பேரும் சோசியோபாத்துகள் தான் போல இருக்குல்ல. ஓப்பா எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒன்று ரெண்டக்க மூளை ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கு ஜோன் அவுட் ஆகி. இன்னொரு பக்கம் எக்காரணத்து கொண்டும் சதீஷ் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் அவருக்கு கீழே மேனேஜராக வேலைக்கு போயிடக்கூடாது, இந்த அம்மா எந்த கம்பெனியும் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிடக்கூடாது. இது 2 தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்ட ஒரு நல்ல கேள்வி ஒன்று தாங்க நடுவில் மிஸ் ஆகி போச்சு. இப்போ எங்களுக்கு நடந்த பாஸ்டோட தான் அரசியலை பற்றி தேட ஆரம்பிச்சோம். அறகலையை நடந்தும் ஜென்சி ஏன் அரசியலை பெரிய அளவில் would that not be the inciting incident? Because எனக்கு வந்து பர்சனலி பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ரொம்ப வர தொடங்கினது எப்போன்னு சொன்னால் 2005 to 9 பீரியட், யுத்தத்தில் கடைசி 4 வருஷம். அந்த பீரியட் தான் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. யூ கான்ட் சே a lot of things that people never thought. இது நிறைய தமிழர்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வெகுஜன மக்கள் மத்தியில் பேசப்படாத பல விஷயங்கள் கேஷுவலாக பேசினாங்க. ஷாக், இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களா இவ்வளோ நாளாக நீங்கள் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்க. ஸோ திஸ் ரேபிட் சேஞ்ச் மேட் மீ லுக் இன்டு தீஸ் திங்ஸ். அப்புறம் தான் நான் கொஞ்சம் பழைய சாமான் எடுத்துக்கிட்டு. இது 2019 நடந்துச்சு. யா, ஸோ ஐம் ஜஸ்ட் வண்டரிங் அந்த மாதிரி இப்போ சுற்றி வர இவ்வளோ பற்றி எரியுதே,
அப்படின்னு ஒரு இதை ஹெல்ப் பண்ணணும், இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக பங்கெடுத்துக்கொள்ளணும், என்னென்ன அட்லீஸ்ட் தேடி பார்க்கணும் அப்படின்னு ஜென்சிக்கு தோணலை. பிகாஸ் தட் இஸ் ஜென்சிஸ் இன்சைட்டிங் இன்சிடென்ட்ல தோணி இருக்காதா? பிகாஸ் ஐ டோன்ட் see that with them. இல்லைங்க, ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் அந்த இது எல்லாத்துக்கு அப்புறமா இந்த மைண்ட் செட் வந்து வெரி வெரி அமெரிக்கன் யூரோப்பியன் மைண்ட் செட் போயிடுச்சு பசங்களுக்கு. நான் வந்து சேர்த்து இவர் மாதிரியெல்லாம் வீடு கட்டணும், வாங்கணும், கார் வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நான் சம்பாதிச்சுன்னா இன்றைக்கி நான் எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சதா அது போதும், நாளைக்கு நாளை பார்த்துக்கோ அப்படின்றது. அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக போயிடுச்சு. நெட், ஆமாம், நெட், இன்டர்நெட். இப்போ நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்க மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இவ்வளோ கிடைக்குது, நீங்க சும்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்மள இன்ஃப்ளூயன்சஸோட சேர்த்துட்டீங்க. இருங்க நாம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் பேசலங்க, அவங்க பாட்டுக்கு வளரிக்கிட்டு இருக்காங்க. We are a source of information, they are also a source of information. ஸோ அதில் அதையும் பார்த்துட்டு தான் இப்போ இன்னைக்கு நான் வர முன்னாடி என் மகனுக்கு 20 வயசு ஆகுது. ஸோ அவன்கிட்ட கேட்டேன், நீ இந்த வருஷம் நீ ஓட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் கொடுத்த பதில் வந்து why would I vote? Why should I? I'm not going to be here. வர்த்தமாமே நான் இங்கே இருக்க போகிறதே இல்லையே, இப்போ நான் எதுக்கு ஓட் பண்ணணும்? இல்லை ஜி, ஆனால் இங்கே இருக்கிறவங்க இப்போ அதுக்கு உங்களோட பதில் என்ன? அதுக்கு நான் பதில் சொல்லலையே, ஏன்னா நானே ஓட் பண்ணலையே. இது மால ட்விஸ்ட். நீங்க சொன்னீங்க தானே உங்க டாட் வந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ், எஸ் எஸ். a lot of the parents இந்த காலத்துல வந்து உட்கார்ந்து பசங்களோட பேசுறதுக்கு பழகுறதுக்கு டைம் இல்லாதப்ப I'll always admit that, right? One thing I got lucky is that like எங்கட வீட்ல வந்து அந்த பேச்சு பழக்கம் இருந்துச்சு. எங்க வீட்ல இருக்க எல்லாரும் like we made time to sit and talk. No, that's the thing. இப்போ என்னோட ஃபேமிலி இஸ் லைக் ஐ டோல்ட் யூ, லைக் வெரி சிம்பிள். நானும் பையனும் மட்டும்தான். வி டாக் அபவுட் எவ்ரி திங். பட் இஃப் தேர் வாஸ் சம்திங் தட் ஐ ஹேவன்ட், அது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரீடம். நான் வந்து ஐ ஒன்ட் டெல் யூ வாட் டு டூன்னு இருந்தது. ஸோ சின்னதுலேருந்து ஐ ட்ரீட்டட் இம் ஈக்குவலி. நோ எஸ்ன்றது இருக்கு, பட் அதையும் தாண்டி இல்லை நான் இதைத்தான் நம்புறேன், அதனால நீ இதை நம்பணும் அப்படின்னு நான் திணிச்சது கிடையாது. அட் த சேம் டைம் எனக்கு பொலிட்டிக்கல் இதன்படின்னு இப்போ நான் பண்ணியிருக்கேன். நான் என்னோட பாஸ்ட் எல்லாமே அவனுக்கு தெரியும். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், யார் எனக்கு தெரியுமோ அவங்களுக்கு இதை சந்திச்சிருக்கா, இல்லாட்டி அவங்கள பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான். பட் இதையும் தாண்டி நீ ஒரு நல்ல ஸ்ரீலங்கனாக இருக்கணும், நீ வந்து இதுதான் உன்னோட ஒரு பிரஜையுடைய பொறுப்பு அப்படின்னு அந்த லெவலுக்கு நான் ஒன்றும். ஸோ இந்த பொலிட்டிக்கல் பேக்கெண்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஒரு ரீசனபிள் எக்ஸ்போஷர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால அதுகளை கேட்டு அவர் டிசல்யூஷன் ஆகிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் இப்போ என்னோட பையனோட சிச்சுவேஷன் it's different. I don't think he's like the ideal Gen Z candidate. No, he is not, because he came 6 years தான் இங்க இருக்கிறார். இல்ல அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்காது. அவனோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொன்னேன்னு சொன்னான். அவங்க வந்து இங்கே தான் பிறந்து இங்கே தான் வாழ்ந்து, ஆனால் தே ஸ்டடிங் கொஞ்சம் வெல் டு டூ ஃபேமிலி. இது வந்து நாங்கள் வந்த புதுசில் ஸ்டெஃபன் என்னோட பையன் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அப்போ வந்து இந்த பசங்க எல்லாருமே இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே தான் இருக்காங்க. அப்பா அம்மா சிங்களீஸோ இங்கே நேட்டிவ்ஸ் தான். நான் வெளியே அங்கே எதுவும் மிக்ஸ் மேரேஜஸ் எதுவும் கிடையாது வித் ஃபாரினர்ஸ், ரைட்? இப்போ இந்த தே ஆர் ஸ்டடிங் இன் திஸ் இன்டர்நேஷ்னல் ஸோ கால் ஸ்கூல்ஸ், ரைட்? ஸோ இஸ் மை சன் ஆல்சோ. அங்கே போயிட்டு அவன் வந்துட்டு கேட்குறான், அம்மா அது ஏன் இவங்க யாருமே வெளிநாட்டில் வாழலை, பட் why do they speak and behave this way? What do you mean by that? Accent சொல்றீங்களா? Accent, the way they behave, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே as if இலங்கையில் இருக்கோம், ஆனால் இலங்கையில் இல்லை. இல்லை இப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் kids are there. இல்லை இப்போ அதை நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, இப்போ சில பேர் எங்களே சொல்லுவாங்க ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் வி டோன்ட் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையோ இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 கோ ஃப்ரெண்ட்ஸ் தவிர்த்து வேறு எங்கேயுமே தமிழே பேச கிடைக்காது. சிங்களம் இல்லாட்டி இங்கிலீஷ் தான். அப்போ எங்களே ஆக சொல்லுவாங்க ஸ்ரீலங்கன்ஸே இல்லையா நீங்கள்லாம் என்ன தமிழ்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு. அது இருக்குது. அண்ட் த மீடியா வி கன்சியூம், த வே வி பிஹேவ், சம் ஆஃப் த தாட்ஸ் வி ஹோல்ட் அண்ட் ஆல் தட் எங்களே அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த பிள்ளையில இவங்க என்ன அடிப்படையில் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லி? லைக்
இல்லை இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பையன் பார்த்து சொல்கிறது தான். இப்போ அங்கேயே இப்போ நாங்கள் வேறு வேறு கண்ட்ரீஸில் வாழ்ந்ததுனால அவனுடைய அக்சென்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியே இப்போ வச்சுருந்தேன். I never wanted him to go into the R's and Sh's and all that. இதெல்லாம் எஸ்பெஷலி மலேசியாவில் வேலை இருந்தோமா, அந்த இங்கிலீஷ் வந்து தொட்டுடவே கூடாதுன்னு நான் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். ஸோ வீட்டில் வந்து அவனுக்கு தமிழ் தெரியாது, உண்மையாக சிங்களீஸ் கூட தெரியாது அவனுக்கு. ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் நாங்கள் பேசிக்கிறது அண்ட் ஆல் தட். அண்ட் இங்கே வந்திருக்கோம். ஐ எம் அ ட்ரெயினர், ஆக்சன் நியூட்ரலைசேஷன் ட்ரெயினர் as well, part and parcel of what I do. ஸோ அப்போது என்னோட ஆக்சென்ட்டை நான் நியூட்ரலைஸ் பண்ணணும் when I'm speaking to different people. ஏன்னா புரிகிறத தானே பேசணும் இல்லையா? ஸோ இப்போ அதை பார்த்து பார்த்து தானே வளர்ந்துருக்கான். அங்கேயும் லைக் மோஸ்ட்லி இப்போ வெளியில் படிக்கும் போதும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படித்தான், பிகாஸ் லாங்குவேஜ் இஷ்யூ இருந்தபடியா. ஸோ இங்கே வந்துட்டு அவனோட ஐடியா வந்து நீங்கள் எக்ஸ்போஷரும் இல்லை, உங்களுக்கு வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை, ஆனால் ஏன் ஒரு வெளிநாட்டு மோகமும் இதுவும் உங்களுக்கு என்ன? யூ ஆர் மைண்ட்லெஸ்லி ஃபாலோயிங் சம்திங் அண்ட் ட்ரைங் டு ஆக்ட் இன்னொரு வேறு விதமாக நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. ஏதோ இலங்கையில் நீங்கள் பிறக்கல வளரல, இலங்கை நான் ஒரு பட் அதுக்கு யார் பொறுப்பெடுக்க முடியும்? இல்லை அதோட பேரண்ட்ஸ் தான். எண்ட் ஆஃப் தி டே பேரண்ட்ஸ் அண்ட் பட் அவங்க பார்க்குறாங்க என்ன ஐடென்டிஃபைங் வித் ஆஸ் அ ஸ்ரீலங்கன், அவங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா நினைக்கல. பட் this is a different question that to be answered as well. இப்போ இந்த மாதிரி ஆக்கள்லாம் கேட்டீங்கன்னா are you proud to be a Sri Lankan சொல்லி இந்த மாதிரி நீங்கள் so I think I have a vague idea. These people are usually influenced by a certain set of influencers who walk, talk and behave in a certain way. அவங்கள மாதிரி நடந்து கொள்றாங்க. They are not Sri Lankans, so these people also behave in a very un-Sri Lankan manner, so to speak, accent wise, clothing wise, opinions wise, maybe the way they idolize certain things and all that. அதை வச்சுக்கலாம். அப்போ ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னு சொன்னால் we are proud to be Sri Lankan தான் சொல்கிறாங்க. ஸோ is it the fact that they don't have a Sri Lankan identity to begin with? How do you identify yourself? இப்போ எங்களே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் Sri Lankans சொன்னதுக்கு 70 to 80% of my identity comes from the Indian media I consume. சின்ன வயசுலேருந்து பார்த்த டிவி சீரியலாக இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், ரெஃபரன்ஸாக இருக்கலாம், இருக்கு இல்லையா? பட் we call ourselves Sri Lankan. So I've always had this question, what does it mean to identify with a place when all your influences come from such diverse backgrounds? அந்த கொஸ்டினும் இருக்குல்ல. இப்போ நான் வந்து சின்ன வயசில் சன் டிவி பார்த்த மாதிரியும், அந்த ஸ்டார் வேர்ல்டில் ஒரு 4 படம் இது பார்த்த மாதிரியும், விஜய் டிவி டப்பிங் படம் பார்த்த மாதிரியும், அவன் டிக்டாக்ல ஒரு 4 சாமா பார்த்துட்டு கொஞ்ச நாள் நடிச்சுட்டு விட்டுருவானே அப்படின்னு எங்களுக்கு ஏன் விட எழுதல அவங்க விஷயத்தில்? why do we feel that they are not behaving like Sri Lankans? Because they are not actually. என்ன லைக் பையனோட அந்த ஸ்கூல் லைஃப் பார்த்துருக்கேன் இல்லையா, அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் சேம் ஏஜில் அந்த பசங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஏன் ஓட் பண்ண மாட்டேங்கிற, ஏன் இது உன்னுடைய இட்ஸ் 1 million இஸ் a huge number, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஏன் பண்ண மாட்டேங்கிற? end up they don't identify this as a duty. இது என்னுடைய டியூட்டி, நான் வந்து ஸ்ரீலங்கன். a sense of nationhood அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. பேட்ரியாட்டிசம் இல்லைங்க. இல்ல அது இந்தியா மாதிரி ஒரு இது இந்த இதான் தேவைப்படுது, இந்த நகட் தான் தேவைப்படுது. எனக்கு ஸ்ரீலங்கால வந்து நான் வந்து again we were talking, we were working on a little thesis with a professor Morato Universityல. சரியா, அப்போ நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ஏன் ஸ்ரீலங்கால பசங்க வந்து இவ்வளவு இருந்தாலும் இது அதுன்னு நம்ம எதுவும் பர்டிகுலர் சொல்ல விரும்பலை. இப்போ இவ்வளோ எல்லாம் பேசினாலும் அதெல்லாம் ஒரு they come through there are set of children who come through நான் ஸ்ரீலங்கன் நான் வந்து அப்படின்னு வர்றாங்க, அப்புறம் வந்து the system fails them. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ இப்போ இதனோட சைக்கிளாகவே பார்க்குறேன். இந்த 2005-09 சொல்கிறேன் இல்லையா, அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் மேசிவ் வே ஆஃப் ஜிங்கோயிசம் ஹேப்பன். ஜிங்கோயிசம்னா நாங்கள் தான் நான் தான் எனக்கு தான் வளர்த்தி புரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் பயங்கரமாக சொன்னாங்க. அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரு போஸ்டர் இருக்கும், பிரணாம உத்தமாச்சாரு அப்படின்னு இருக்கும், யாருக்கு வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி சொல்லி நாட்டிட அந்த ஒரு சொல்றது ஒரு ப்ரைட், ஒரு அன்எர்ன்ட் சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஆக்களுக்குள்ள கொடுத்து அப்படி ஈகோ இன்ஃப்ளேட் பண்ணாங்க. அப்ப அந்த செட் வந்து ரியாலிட்டியை பார்க்க அவங்களுக்கு விளங்கிடுச்சு இது புஷ்வானோ அப்படின்னு. அப்ப அந்த டிசிலூஷன்மெண்ட்னாலையும் காரணம் இருக்கலாம் இல்லையா? இல்லை அது உண்மையில் அந்த டைமில் திவா ஆக்சுவலாக இப்போ அரசியல் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு வெப்பன் இப்போ சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருமையை கொடுக்குறது. ஏன்னா அது வரைக்குமே அந்த பெருமை இருந்தது வேறொரு இடத்துல. நீங்கள் சொல்கிற காலத்தில் தான் சவுத்துக்கு அந்த பெருமை போச்சு.
சவுத்துக்கு பெருமை போனோன்னா நானும் அந்த இடத்துக்கு உரித்தானவேங்கிற அந்த பெருமையோடு தான் நீங்கள் சொல்கிற இந்த போஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து அதை அப்படியே எடுத்து ஒரு கட்டத்துக்கு எடுக்க ஆரம்பித்தாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கங்கிறது ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து எங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ இதனால இந்த இந்த பிம்பம் கலைஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்களுக்கு நாட்டுப்பற்று இல்லாமல் போச்சுன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு நாட்டுப்பற்று இல்லாமல் போகவில்லை, அவங்களுடைய தகப்பன் தாய்மாருக்கு இல்லாமல் போயிருக்கு. அதுக்கு முதல் ஜெனரேஷன் சொல்றீங்களா? சரிதான். இப்போ அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கூட பிகாஸ் அவங்க வந்து பயங்கர மறுபடியும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு சொன்னால், நாடு அவங்க எல்லாருமே ஃபெயில் பண்ணிருச்சு கடைசி 30 வருஷமா. நாடுன்னா நாங்கள் எல்லாரும் தான் கலெக்டிவ்லி திரும்ப. ஸோ அவங்க நினைக்கிறாங்க இப்படி இத்தனை வருஷமா இங்கே இருந்து எல்லாம் பண்ணி வி நெவர் மேட் இட் ஹியர். இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு ஃபெயில் சொசைட்டி நாங்கள் இருக்கக்குள்ள இந்த சொசைட்டியில் இருந்து இங்கேருந்து எப்படியா இங்கே நல்லா வந்துடணும், நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணுன்ற எண்ணத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏன் தரணும்னு அவங்களுக்கு தோணலையா இருக்குமா? இருக்கலாம். இப்போ ஜப்பானில் இருக்கிற இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேலை செய்ய விருப்பப்படாமல் இருக்கிற மாதிரி அந்த ஏன்னா தங்களோட 2-3 ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டதை பார்த்து ஜப்பானில் வந்து குழந்தை பெற்றுக்க வேணான்ற மைண்ட் செட் இல்லை. இப்போ சைனால இப்போ திரும்ப குழந்தை பெற்றுக்க சொல்கிறானுங்க. ஏன்னா when you take people as a large chunk ஒரு பாப்புலேஷன் எடுக்கக்குள்ள there's like so many dynamics in place. உங்களுக்கு டக்குன்னு இப்படி ஒரு ஸ்வீப்பிங் டெக்ளரேஷன் பண்ண முடியாது. இப்போ நல்லா எல்லா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா இண்டிகேட் பண்ற மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் பயங்கரமா நடந்த ஒரு நாடு தான் ஜப்பான். ஜப்பான்ல பர்த் ரேட் படுத்துருச்சு. சரியா? அதே மாதிரி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல ரொம்ப கீழே இருக்க நாடுகள் ஒன்று தான் இந்தியா. பர்த் ரேட் ராக்கெட்ல போயின்னு இருக்குது. சரியா? இல்லை நீங்க முதல் சொன்னால ஜப்பான்ல பர்த் ரேட் படுத்திருக்க வழியில் படுத்திருந்தா பர்த் ரேட் அதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சச் அன் ஐரணி அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். மனசை வெளியே போட்டுருச்சு. பர்த் ரேட் படுத்துருச்சு. சச் கான்ட்ராடிக்டிங் ஸ்டேட்மென்ட். ஜப்பான் படுக்கல, பர்த் ரேட் படுத்துருச்சு. அப்போ அது நடந்துச்சு. அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னு சொன்னால் நார்டிக் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஸ்வீடன், டென்மார்க், அவங்க எல்லாம் உலகத்திலே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிஸ் அவங்க சொல்கிறாங்க. பட் தே ஆல்சோ ரெக்கார்ட் சம் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் சூசைட். தே ஆல்சோ லைஃப்ல வெத்திட்டோம் எண்டுன்னு நினைச்சா செத்துருவான் மனுஷன். நீ அங்க வாரியா? நீ வீடு கோல் எல்லாம் ரீச் பண்ணி நிவேதன் வேற வீடு வாங்கிட்டாரு. இல்ல எனக்கு இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அத சொல்லலையா? ஐயோ நீ வேற. சரி சர்ஜரி ஆபீஸ்ல நம்மளோட ஏஜ் குரூப்ல நிறைய பிள்ளைகள் இருக்கலாம், கூட்டு வர கொஞ்சம். Having said all of that, right? Finland மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்க ஹாப்பினஸ் அப்படின்னு பார்க்கும்போது those are the countries which are also considered the most happy nations as well. ஆனால் அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீடமுக்கு வந்து அர்த்தம் வந்து வித்தியாசம் கம்பேர்ட் டு ஸ்ரீலங்கா. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் மொத்தம் சொல்கிறேன். இப்போ அங்கே வந்து இப்போ நீங்கள் இந்த மெட்ரிக்கை இந்த மெட்ரிக் கம்பேர் பண்ண சொல்லி தானே நீங்கள் சொன்ன மாதிரி தேர் டெஃபினிஷன் ஆஃப் மெட்ரிக் இட் செல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அப்படி இப்போ நான் வந்து இது எந்த ஆரஞ்சை காட்டு அப்படின்னா ப்ளூ எடுத்து காட்டுறேன். அதுதான் நடக்குது அங்கே. ஸோ யூ டோன்ட் நோ வாட் டு டூ வித். இல்லை ஆனால் அதோட ஹாப்பினஸை இது பண்ணால் உண்மையில எங்களை மாதிரி ஹாப்பியாக இருக்கிறேன் வேணும் இல்லை. இவ்வளோ பிரச்சனை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல வெந்துருச்சு. டேய் இவ்வளவு பெரிய பில்டிங்ல உனக்கு இதுதான் சந்தோஷமா இருக்காடா? போலிங்ல நிக்கிற நேரத்திலே சிரிச்சுக்கிட்டு அங்கன செட் ஆகி குடிச்சிட்டு இருந்தவங்க அந்த அந்த கேஸ் லைன்ல நின்னு எனக்கு 2 பேர் ஃப்ரெண்ட். இப்ப அதெல்லாம் ஜாலியான நாட்கள் இப்ப நினைக்கும் போது. பட் அப்போ அதான் சொல்கிறப்ப அப்போ நான் வந்து ஜென்ரலாக ஒரு பாப்புலேஷனை பற்றின முடிவுகளோ இல்லாட்டி அப்சர்வேஷனோ பண்ணக்குள்ள டக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதுதான் என்ன பிரச்சனை கூட. திஸ் இஸ் ஒன் ரீசன் வை ஐ எம் சோ இன்டிசைசிவ் அபவுட் திங்ஸ், பிகாஸ் ஐ திங்க் ஆஃப் சோ மெனி வேரியபிள்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா அப்படி. ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் லைக் லைஃபே நாங்கள் ரியாக்ட் பண்ணுற விஷயம் வந்து where we are coming from, every single incident in our lives, accidents in our lives, நாங்களாம் ப்ரீகன்சீவ் நோஷன்ஸ்ன்னு கொஞ்சம் வச்சுருப்போம். இப்படி இருந்தால் அப்படி தான் அப்படின்ற மாதிரி. இதெல்லாமே நாங்கள் பார்த்து வந்த ஒரு விஷயம் தானே. அண்ட் அதில் பேஸ் பண்ணி தானே எங்கள் ரியாக்ஷனோ இல்லாட்டி எங்கள் முடிவுகள் அதில் இருக்குது. இப்போ நான் வந்து பெருசாக என் பையனுக்கு இது சொல்லி கொடுக்கல, இப்படி பண்ணணும். அதை வந்து நான் கிவிங் ஹிம் இட்ஸ் ஹிஸ் ஃப்ரீடம்ன மாதிரி நான் சொல்லிட்டு என் பாட்டில் போயிட்டேன். ரைட்? ஸோ என்னோட திங் வந்து ஐ டி நாட் செட் அன் எக்ஸாம்பிள் for him. At the same time எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வேணும். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ 39 பேராக நிற்கிறாங்க, அதில் 4-5 பேர் மெயினாக இருப்பாங்க, மிச்சது எல்லாமே ஸ்டெப்னி ப்ராக்ஸி அதுதான் இல்லையா? சரி, இப்போ இவங்களையே ஃபோட்டோவில் கூட பார்த்து இவருக்கு இதுதான் பேருன்னு சொல்ல தெரியாத யங் ஜெனரேஷன் இருக்குது.
இல்லை இதுக்கு நல்ல உதாரணம் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர்கிட்ட காட்டி கேட்ட நேரத்தில் ஆக்சுவலாக அதில் 4 உண்மையில் சிக்கினது ரவீந்து. யார் சாமி அவரு? எல்லாத்துலயுமே அவரே பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அவன் முதல்ல படத்தை போட்ட கையோட நீங்க சதீஷ் சொல்றீங்களே, ரவீந்துன்னு ஒரு மனுஷன் இருக்காரு, அவரை உட்கார வச்சீங்கன்னு சொல்லி அவர் சில கருத்துக்களை பகிர்வாரு. இப்படி எல்லாம் யோசிக்கலாமா அப்படின்னு பாப்பீங்க. மேன் இஸ் மோர் தமிழ் ஃபேன் தென் எனி தமிழன்ஸ். அது நீங்க வந்து குவாட்-கோர் ப்ரொசஸரை ஓட்டக்குள்ள ஒரு ஆக்டா-கோர் ஓபன் பண்ணிருப்பாங்க அன்னைக்கு. மானச எங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் வச்சு கனெக்ஷன் அனுப்பிட்டு இருக்கு. நீ வேற ரவீந்து மாட்டுப்பட்ட கதையை சொல்லுங்க. ரவீந்து இப்போ ப்ரெசன்டேஷன் ஒன்று போட்டுட்டு நான் பின்னுக்கு உட்காந்துருக்கிறேன், முன்னுக்கு ஒரு ஐஐடி 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ காட்டி இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரவீந்து படம் ட்ரெவனோவாட்டு படம். ட்ரெவனோவா ஓகே. இவரை உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் தானே? யார் இவரு? தெரியாது. ஐயோ, அதாவது ட்ரெவனோவாங்கிறது ஒரு ஸ்டாண்ட் அப் கமெடியன். இப்போ அவரோட நரேட்டிவ் எப்படின்னா ட்ரெவனோவா தெரியுது, இவரை தெரியாது, அப்படி போலாம் தான் பிளான். அதையும் சொல்லிட்டான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அப்ப நான் ட்ரெவனோட ஃபேமஸ் ஆனால ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ட்ரெவனோவா தெரியாதுல்ல. சரி, அது முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோட் ரஜினிகாந்த். அவங்க தெரியாது. யாரா இவங்க? யாரா இவனுங்க? யார் இவங்க? எங்க இருக்காங்க இந்த மாணவர்கள்? ஐஐடில படிக்கிற 3 பேர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அவனுங்க 3 பேர் உண்மையாவே படிக்கிறவங்க. இருங்க, ரஜினியோட எந்த போட்டோவை காட்டினாங்க? இல்ல மாமா, இப்ப இப்படித்தானே படத்துல நடிச்ச போட்டோஸ். அவரோட ரியல் லைஃப் போட்டோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் தானே. அந்த ரோபோக்கு ஐஸ்வர்யா எடுத்ததுல இருக்கிற அந்த ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாருல்ல, யார் ஹீரோ யார் ஹீரோயின், ஐஸ்வர்யா ராய் தான் ஹீரோயின். அது பார்த்தா தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. ரஜினிகாந்த்ங்கிற பேரே அவனுக்கு கேள்விதான் பட்டிருக்கானுங்க. ரைட், கஷ்டம். அடுத்து இவனுக்கு இட் கெட்ஸ் பெட்டர் ஐ கெஸ். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வராரு. எனக்கு தெரியும் இவனுக்கு சுத்தமா தெரியாது. இவனுக்கு அந்த 2 பேருக்கும் தெரியாதுன்னு சொன்னா இவரை தெரியுமா? தெரியாது. இவர்தான் நம்ம நாட்டுக்கு இல்ல தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுது. தெரியல. இப்ப தெரியல. எப்படி தெரியும்? எனக்கு தான் படிக்க தெரியாது. அந்த இடத்துல தான் அதாவது ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே இங்கிலீஷ் தான் கூட பேசுறாங்க. ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்த 3 பேர். ஸோ அது ஒரு சின்ன சாம்பிள் தான். பட் மெஜாரிட்டிக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஏன் எங்க சின்னவனுங்க 12-13 வயசுல இருக்கணும் பிரசிடென்ட் யாருன்னு தெரியும் ஏன்னு சொன்னா அதை அடிக்கடி காட்டி. இப்போ அதில் இன்னொன்று இருக்குது என்னன்னு சொன்னா, அந்த ஜெனரேஷனோட செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ இது இன்னொரு டிஸ்டிங் ஃபினாமினன். சரியா, இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் பார்த்தேன், இந்த 80s 90s ஆக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ண செலிப்ரேட் பண்ண செலிபிரிட்டிஸ், தே ஃபால் இன்டு த சேம் வெண்ட் ஆக்ட். அவர் 20 வயசுல அவங்க ரசிச்சாங்க அந்த ஆளை, அவருக்கு 35 ஆகிய நாங்கள் ரசிச்சோம் அவங்கள. அப்படிதான் இருந்தாங்க. எங்களுக்கு அடுத்த செட் ஜென்சி எல்லாம் என்னன்னு சொன்னா, தே காட் a new set of celebrities who then அவங்க மூவி ஸ்டார்ஸ் கூட கிடையாது, they are celebrities are influencers. அப்ப எங்களுக்கு அவங்கள தெரியாது, அந்த ஸ்பெக்ட்ரமுக்குள்ளே இருக்கனால அவங்களுக்கு இந்த யாரையும் தெரியாது. ஆமா, இதுக்கு பிரைம் எக்ஸாம்பிள் எது தெரியுமா? இந்த ஒன்றும் இல்லை, இந்தியாவில் போயிட்டு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க. யாருன்னா இவனுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்கும். டே, அதே இன்ஸ்டாகிராமில் தான் நான் இருக்கேன். அவனுக்கு பாடி கார்டெலாம் பிடிச்சிக்கிட்டு வரக்குள்ள இரு ரசிகனின் ரசிகன் மணி. இவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ரசிகர் மன்றம் அவர் வாரான்னு ஃபோட்டோஷாப்பில் செஞ்சு மூஞ்சி சைடில் ஒட்டி அவன்கிட்ட கவட்டை கட்டியில் மூஞ்சி ஒட்டி அப்படிலாம் வச்சிருப்பாங்க. கிட்டத்தில் எப்படி ஒருத்தனை கூப்பிட்டு வந்தாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் கதறாங்க, அப்படி கத்துற மாதிரி இல்லை எங்கேயுமே அவனை. எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் பெருசா ஆக்டிவ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இவனை தெரியலனா பரவாயில்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல தான் லிரிக்ஸ் தான், எனக்கே இவனை தெரியல. எப்ப எடுத்து பார்த்தாலும் பச்சையா தான் மூஞ்சி இருக்கும். நான் எப்ப பாரு டூம் ஸ்க்ரோலிங் தான். என்னோட அல்காரிதம்லயே வரல. அப்பனா இவன் எங்க இருந்து வரான்? நீங்க வந்து 90கள்ல ஒரு புள்ள வளர்க்குற ஒரு 38-40 வயசு மனுஷனா இருந்தா, 45 வச்சுக்கொள்ளுங்களேன், இருந்தா உயிரே படம் வந்திருக்கு, ஷாருக் கான் ஒரு பொடியா இருக்கான், எல்லாம் வெறி கொண்டு பாக்குறாங்க அப்படின்னு மீட்டர் ஆயிருக்கும். ஏன்னா நீங்க படம் பாக்குறீங்க, புள்ளையும் படம் பாக்குது, புள்ள பொடியா பாக்குது, அவ்வளவுதான். இப்போ நீங்க படம் பாக்குறீங்க, புள்ள படம் பார்க்கல, புள்ள போன் பாக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்கனெக்டோட பெருசாயிருச்சு. அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது. இல்லை மாமா, அப்பா மகன் இதை விட்டுறேன், அந்த டைனமிக் விட்டுரு.
ஒரே ஜென்ரேஷனில் இருந்தவங்களுக்குமே எனக்கு தெரிஞ்ச சில 2K பசங்களுக்கு இப்போ எனக்கு மதுரையில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் காலேஜ் செகண்ட் இயர். அவனுக்கு அனுப்பி கேட்குறேன், டே இவனை உனக்கு தெரியுமான்னு. அண்ணே எனக்கு இவன் யாருன்னு தெரியலண்ணே. அவனும் அதே ஏஜ் கேட்டகரி தானே, அவனுக்கே அந்த செலிபிரிட்டியை தெரிலல்ல. அப்போ அவனோட ஃபாலோவர்ஸ் இப்போ வீட்லேயும் கூட அன்னைக்கு என்னத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாயில சத்தம் போட்டுக்கிட்டு இப்படி இது ASMR வீடியோ தான் போல. என்னடா செய்றீங்கன்னா அவன் இப்போ ஒருத்தன் செய்யறான், மற்றவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றான், இவனுக்கு காய்ச்சிக்கிறானுங்க. என்னோ பேர் சொன்னானுங்க, பயாஷி யாராச்சும் இருக்கும், ஒரு ஜப்பனீஸ் பேர் பயாஷி சீஸ்க்கு நிறைய போட்டு செஞ்சானா. இல்ல அவனை பார்த்தா அவன் ஒரு ட்ரக்குள்ளுக்கு தான் இருக்கிறான். சரி, வேற ஏதோ ASMR வீடியோ வேற எங்கேயுமே இல்லை, அதுவும் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான். சாப்பாடு அதிலேயே போட்டு உரப்பு வந்தோன்னு அவன் ஒரு ஜாய் சத்தம் எல்லாம் போடுறான், அதுக்கெல்லாம் சவுண்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க. மில்லியன் கணக்கு வியூஸ் இருக்குது. இவனுக்கு காட்டுற வரைக்கும் நான் ஒரு நாளுமே அந்த வீடியோ நான் பார்த்ததே இல்லை. வீடியோ இருக்குது 100-200 வீடியோ இருக்கு அவன் வீடியோஸ் அதோட இருக்குது. அது அது ஃபுல்லாகவே அவங்களோட கன்சம்ஷன் பேட்டர்னே மாறிட்டு. அந்த இன்டர்நெட்டோட இன்னொரு பெரிய நாங்கள் எதிர்பார்க்காத அன்இன்டெண்டட் கன்சிக்வன்சஸ் என்னன்னு சொன்னால், இட் ஹஸ் கிரியேட்டட் லிட்டில் பாக்கெட்ஸ் ஆர் பபிள்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஒன் another. இப்போ நானும் நிவேதனும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சின்ன டாட்டுக்குள்ளே அடங்குற 2 பேர். இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு சர்க்கிளில் இருக்கோம். எங்களோட இன்டர்நெட் பபிளில் வந்து எங்களுக்கு வர எல்லா கான்டென்ட்டும் வந்து வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னால், உங்களோட சைடில் வந்து இந்த பக்கம் வந்து கருப்பு காக்கா நடந்து போகுது அப்படின்னு இருக்கும். ஸோ நானும் நீங்களும் இன்டர்நெட்டில் சந்திச்சு கொள்ளவே மாட்டோம். For like 10-15 years we'll continue living our lives believing that truth entirely. இன்டர்நெட் இப்போ அவ்வளோ கிரியேட் ஆயிருக்குது. ஐ மீன் இப்போ வந்து மனுஷனை பிலீவ் பண்ணுறதை விட மிஸ்டர் கூகுளை தானே பிலீவ் பண்ணுறாங்க. எடுத்ததுக்கு கூகுள், ஆனால் கூகுள்ல SEO வந்துருச்சு. கேட்டு அது எல்லாமே நிஜம் இல்லடா, பிரெயின்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த கரண்ட் அரசியல்லையும் கூட கேம்பெயின்களும் கூட அந்த பிளாட்ஃபார்ம்களில் மட்டும்தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபேஸ்புக்கை இன்னும் தாண்டவே இல்லை கேம்பெயின். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே கேம்பெயின் வரவே இல்லை. ரைட், கேம்பெயின் அதுக்குள்ள சந்தோஷத்துக்கு இன்னும் போஸ்டரும் டிவியும் போஸ்டரும் தான் மெயின். ஆனால் இப்போ சோஷியல் மீடியா செஞ்சு ஆகணுங்கிறதுனால ஃபேஸ்புக் மெயினான ஒரு கேம்பெயின். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் யங் ஆக்கள் மத்தியில், அட்லீஸ்ட் தமிழ் ஆக்கள் மத்தியில் கொஞ்சமாச்சும் பேசப்பட்ட ஒரு பொலிட்டீஷியன்னா ஒரு வாரிசு பொலிட்டீஷியன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்லிமெண்ட்டில் பேசின ஆங்கில ஸ்பீச்சஸ், காரசாரமான விவாதங்கள் வந்து 1-2 கொஞ்சம் வைரலாக போச்சு. ஸோ அவர் ஒரு மீம் மெட்டீரியலாக பாஸ் ஆனார். அப்படி ஏதாவது நடந்து உங்களோட பேர் அடிபட்டாலே ஒழிய the younger generation has no clue who the politicians are. ஆல்ரைட், இப்போ எல்லாம் சரி. இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது, எங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் இது வேணும். நீங்கள் வந்து இந்த voting பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்கிறீங்க யங்ஸ்டர்ஸுக்கு. அவங்க வந்து இப்படி இருந்தால் நாங்கள் கையில் வந்து கிளாஸை கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு ஸ்பாயில்ட்டாக வேற இருக்காங்களா? இந்த voting சிஸ்டம் எப்படி வச்சுருக்கீங்க? காலில் போய் நில்லு, அதில் பேர் இங்கே மார்க்க போடு. இப்போ உங்களுக்கு அதை பார்க்கல தோணுது இல்லையா? that do you not get the feeling that they are deliberately making it hard so that a certain section of the society don't vote? Exactly. So if that convenience is not given, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் டெஃபினட்டாக அது பண்ண மாட்டாங்க. அதுக்கு எக்ஸ்கியூசஸ் நிறைய சொல்லிட்டு வருவாங்க. வாட்ஸ் த பாயிண்ட்? இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கான இது வரதானே. மற்றது இதையும் தாண்டி சில பேர் இருக்காங்க பாருங்க, they create a version. இப்போ இலங்கையை விட்டுட்டு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருப்பானுங்க எங்கேயாவது. இலங்கையில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. கீபோர்டு வாரியர்ஸ் அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பறக்கும். அவனுக்கு டெஃபினட்டாக என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவன் இங்கே எல்லா ஹைப்பையும் வச்சுட்டு அவன் இன்னொரு ஹைப். நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் இருக்கிறது தானே உள்ள இது ஆக்சுவல் ட்ரூத் அங்கே தான் மாதிரி பார்க்குறானுங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். லேட் ஸ்டேஜ் இந்த இன்டர்நெட் செட்டில் இன்னொன்று வந்து சொன்னால், ஒரு நாட்டோட ரிலையபிள் நியூஸ் சோர்ஸ் அந்த நாட்டுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அந்த நாட்டோட பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ், கார்பரேட் ஃபோர்ஸால் பாதிக்கப்படாத ஒரு வெளியாள் இருப்பார் தானே, அவர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து இதால் எந்த லாபமும் இல்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க நிறைய பேர். ஆமாம், ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சுவலி இஸ் திஸ் அ பர்சனல் exactly, but he may not be profiting from this, but who are you to say that he doesn't have an agenda? adon exactly. So அந்த இது வேற அவங்க சேர்த்து விட்டுறாங்க இல்லையா? I mean இல்ல அதோட இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு வந்து முந்தி இப்படி தானே டிவியில் அட் ஒன்று போகுது, அந்த அட் வந்து கீழேயே பெய்டு அட்னு எழுதியும் காட்டிடுவோம். So the level of bullshit we faced has like 1 maybe 2 layers. இப்போ there's like 25 layers of it. அப்போ நாங்கள் யங் ஆக்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கவும் முடியாது, இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிப் பண்ணி புரிஞ்சுக்கோங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளோத்துக்குன்னா
ஒரு வீடியோ வந்து ஆக்சுவல் ப்ரொமோஷனா இல்லை ஆக்சுவல் கண்டென்ட்டானு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நீ பார்த்துருப்ப. ஒரு அம்மா போகுது, அவங்களோட அப்பாடையோ அம்மாடையோ நினைவஞ்சலி, அந்த டூம் ஸ்டோன் இருக்குல்ல, மஜா கண்டென்ட். நீங்கள் பார்க்கல தானே, இந்த கதையை மட்டும் கேளுங்க. அந்த புள்ள போது எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா இறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எங்கள் அப்பாவோட இந்த ரீல் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு புள்ள மாச்சரி, அந்த மாச்சரிங்கிற ஒரு செமெட்ரி சோகமான மியூசிக் போகுது. இப்போ எங்கள் அப்பா செத்து இத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஒரு புள்ள சோகமாக பேசுது, அவர் வந்து வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. இந்த மொத்தமே வந்து ஒரு ஃபாதர்ஸ் டே ரீல் மாதிரி தான் போகுது. இப்போ ஒரு 40 செகண்ட் ரீலில் 25 செகண்டுக்கு வரக்குள்ள இதில் அப்பாவோட டூம் ஸ்டோனை நான் மாற்றணும்னு நினச்சேன். அப்போ தான் இந்த டூம் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ் கிட்ட போனேன். அடி பாவி, இது ப்ரோமோ கண்டென்ட்டா? டக்குன்னு அந்த சேட் மியூசிக் கையிலே ஆகாசம் மாதிரி போயிட்டு டக்குன்னு இந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க பேரை போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுக்கு மாபிள்ள ப்ரமோஷன் வீடியோ வாடா. இது இல்ல இது இந்தியா தமிழ்நாடு. நான் பார்த்த ஒரு கேர்ள், அது வந்து அவங்க அம்மா எல்லாத்தையும் அப்ப சரி இங்கே வந்துருச்சா? இல்ல அங்க தான் நினைக்கிறேன். அதே வீடியோல தான் அண்ணனும் தங்கச்சியும் போவாங்க, அதுதான் செடி வளர்ந்துருக்கும். அதே அந்த வீடியோ தான். இப்ப இது பொலிட்டிக்ஸ்னு வரும்போது இப்போ இவங்களோட சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தோ இவங்களோட போய் சேர போற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிற இடமோ இன்டர்நெட் தான்றபோது இந்த பாயிண்ட்னால தான் நான் ரொம்பவே அவங்கள ரொம்ப சிம்பத்தட்டிக்காக பார்க்குறேன். டக்குன்னு அவங்க ஸ்பாயில்ட்னோ இல்லாட்டி அவங்க வந்து என்ன சொல்றது அன்இன்ஃபார்ம்னு சொல்ல முடியுது என்ன சொன்னா, the challenge they have in front of them is much larger. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க. அதனால தான் overload of information. ஆமா, not ஓவர்லோட விட overload of unreliable information. Yes. A lot of noise. Exactly. And a lot of traditional media that we found to be reliable have turned out to be unreliable. இல்ல இப்ப ட்ரெடிஷனல் மீடியான்னு வரும்போது ஸ்ரீலங்கால எந்த ஒரு ட்ரெடிஷனல் மீடியாவும் honest இல்ல. இப்ப எங்கேயுமே அப்படிதான். இப்ப அது ஸ்பெஷலா இப்போ ஆக சொல்லுங்க, இப்போ இந்த மர்டாக் குரூப் அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் இருக்குது, அவங்க தான் அவங்களோட அஜெண்டா புஷ் பண்றாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னது? கவர்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டிசமினேட்டரா இருக்குது. ஆனா அப்படி பண்ணா கவர்மெண்ட் அஜெண்டா தான் வெளியே வரும். as long as there are அந்த கேப்டன் அமெரிக்கா, இப்போ நான் அசிங்கமா நானே சொல்றேன், கேப்டன் அமெரிக்காவே சொல்லுவார் ஒரு படத்துல. இப்போ நான் வந்து கருப்பு ஹூடி போட்டுட்டு எம்ப்ரேஸ் தி டார்க்னஸ்ங்கறனா சிவில் வார் ஆர் சம்திங் சொல்லுவாரு. These corporations are run by people and people have agendas. So as long as there are people, there's always going to be some agenda. அது ஸ்பெஷலா இந்த முறை எலெக்ஷன்ஸ்க்கு இருக்கிற எல்லா மீடியாவும் they are supporting one candidate. அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டோட ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரும் ஒரு கேண்டிடேட்டோட ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அங்கேருந்து வரப்போகிற எல்லாமே அந்த ஃபீடாக தான் வரப்போகுது. எல்லாத்தையும் இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ன இதுன்னா, வந்து நியூஸ் மீடியான்னு தனியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சதீஷ் பேருக்கையில் ஜேர்னலிஸ்ட்னு போட்ட மாதிரி யூடியூப்பில் ஒரு கேமராவும் ஒரு லைட் இவ்வளோ பெரிய செட்டப் கூட இல்லை. நீ ஃபோனில் எடுக்கிற ஒரு கேமராவும் அதுக்கு ஒரு போயா மைக்கும் வச்சுருந்தாலே நீ ஜேர்னலிஸ்ட். நீ எங்கேருந்து வர? மீடியா என்ன மீடியா? சோஷியல் மீடியா. சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியான்ற மாதிரி இப்போ ப்ராப்பராக நீங்கள் ஒரு 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 இப்போ நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் போடுற அந்த டெம்ப்ளேட்லாம் இருக்குல்ல, அப்படி டெம்ப்ளேட்டில் வரும், பார்த்தா யூடியூப் வீடியோவாக இருக்கும். அப்போ அவன் இப்போ எனக்கு வந்து பெரிய காசெல்லாம் தேவையில்லை. அவன் எந்த அளவுக்கு ஜீனியஸாக போயிட்டான்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொஞ்சம் வயசான ஆளா, ஒரு 25-30 கடந்த ஆளா, உங்களோட மண்டேல ஒரு பிக்சர் இருக்கும், ரிலையபிள் நியூஸ் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும், அந்த பிக்சர்ல இருந்து இந்த ஹெட்லைன் கவுண்டர் அந்த ஓப்பனிங் மியூசிக்லாம் உருவுறோம். யங் ஆக்களோட மனசுல ரிலையபிள் அப் டு டேட் நியூஸ்னா என்னது? மொபைல் வீடியோ, டக்குன்னு அந்த ஷேக்கி கேமரா, ஒரு போயா மைக் இப்படி சுத்திட்டு இருப்பாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டு பேரும் அடிக்கிறோம், எல்லாம் குழம்பு முடிஞ்சு. இப்போ நியூஸ்னு சொன்னனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நியூஸ் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ இதில் ஒருத்தரை எவ்வளோ தூரத்துக்கு பெரிய ஆளாக காட்டுற நியூஸ்ன்னு பார்த்துக்குங்க. ரைட், ஏதோ ஒரு என்ன ப்ரொஜெக்ட்னு எனக்கு எக்ஸாக்ட்லி மறந்துடுச்சு. சொல்லுவோமே இப்போ ஒரு வீடு கட்டுற ப்ரொஜெக்ட்னு சொல்லி, வீடு கட்டுற ப்ரொஜெக்ட்டுக்கு காசு கவர்மெண்ட்டால் அலோகேட் ஆகலை. சரி, ரைட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு ப்ரொஜெக்ட் மறந்துடுச்சு. அப்போ என்னென்னா ஜனாதிபதிக்கிட்ட இந்த பிரச்சனை போகுது. அப்போ ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நிதி அமைச்சருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அறிவித்தல் கொடுக்குறாரு, உடனே இதுக்கான நிதியை அலோகேட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நிதி அலோகேட் ஆகுது, அந்த வீடு கட்டப்படுது. இப்படி ஒரு நியூஸ். இது உண்மை. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஒரிஜினல் நியூஸ். சரி சரி. இப்போ இந்த நியூஸை பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக நடந்திருக்கு நியூஸ் மீடியானால. இது நடந்துருச்சு. இதில் ஒரு ஜனாதிபதி ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு இதுதான் வருது. ஒரு அசகாய சூரத்தான் தெரியல எங்களுக்கு தெரியுது தானே. இதில் பெஸ்ட் பார்ட் என்ன சொல்லவா, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பிரசிடென்ட் தான். Corporate wants you to find the difference between the two pictures. They are the same. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த எலெக்ஷன் வந்ததுனால தான் மாற்றப்பட்டிருக்குது ஒழிஞ்சு இதான் இப்படி இருக்குது. ரைட்,
இப்போ இல்ல நீங்க நரேட்டிவா சொல்லும் போது இட்ஸ் டூ டிஃபரெண்ட் பீப்புள்ன்ற மாதிரி தான் நான் மண்டையில பிக்சர் பண்ணேன். I am the president and I shall get the finance அதாவது நான் minister. Yes president. மோனா ஆக்ட் பண்ணிருக்காருடா அவரு. அங்கிட்ட உட்காந்து இப்ப இது நிறைய பேர் தெரியாது. நியூஸை பார்த்தோன்னா குட்டி மனுஷன் அவர் சொன்னோன்னு வேலை நடந்திருக்கு. இப்போ இது சொன்னதே அவர் தான்டா. அது பிகினிங்ல நிறுத்தினது அத யாருன்றதும் தெரியும். சில பழைய கிரைம் நாவல்ஸ்ல வரும். ஒரு ஆளை வந்து ஹீ ஷீன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணாம பேரை மென்ஷன் பண்ணாம ஒரு 25 சாப்டர் வந்து நடந்துச்சு, எடுத்தாங்க, குத்துனாங்க, கொன்னாங்க அப்படி ரிவீல் பண்ணுவோம். மெயின் கேரக்டர் தான் அதுவே அப்படி ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த முறை இதுக்கும் அரசியல் கட்சி ஒரு கேண்டிடேட், ஒரு அரசியல் கட்சி ஒரு சுயேட்சையா நிக்கிற கேண்டிடேட்டை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கு. சரி சரியா, நான் கட்சியும் பேர் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இல்லங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாது, நான் தெரியாமலே இருந்துட்டு போறேன். நீங்க ஆனா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எனக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா? ஒரு கட்சி எனக்கு தெரியல. ஒரு கட்சி சுயேட்சையா நிக்கிற ஒருத்தரை இந்த முறை நாங்க அவரை ஜனாதிபதி தேர்தலில் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கு. சரி. இப்போ இது வந்து இப்போ நான் சும்மா சொல்றனால உங்களுக்கு விளங்காது. பேரோட அந்த நியூஸ் வாட்சிங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஓகே. ஏன்னு சொன்னா அந்த கட்சியோட தலைவரே அந்த சுயேட்சை வேட்பாளர் தான். அப்புறம் எப்படி சுயேட்சை மதர் ஆஃப் ஆல் ட்விஸ்ட் தான் இந்த முறை. அப்ப கட்சியோட தீர்மானம் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்குது. கட்சியோட தலைவர் யாரோ அவர். இது அந்த வாரிசு விஜய் வெளியே இருந்து டேக் ஓவர் பண்ண மாதிரி. அப்ப இப்போ இதுக்குள்ள கன்வர்சேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கட்சி தலைவர் வந்து உட்கார்றாரு, ஜனாதிபதி தேர்தல் வருது தானே, நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கறது? அந்த சுயேட்சையா ஒருத்தர் நிக்கிறாரு, என்னப்பா அறிவிச்சிடலாமா? இது புதுப்பேட்டை டெம்ப்ளேட் தான். என்னப்பா அறிவிச்சிடலாமா? யாரங்க அறிவிக்க போறீங்க? என்னத்தான்? அப்ப இப்ப இப்படி நியூஸுகள் அன்வான்டா இந்த நியூஸ் தேவையில்லை உண்மையில. இப்படி அன்வான்ட் எந்த விதமான ஒரு பேஸும் இல்லாத நியூஸ்கள் வந்து 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 ஒரு ப்ராப்பரான நியூஸ் வரணும். அதுவும் அதுக்குள்ள இது ப்ராப்பர் நியூஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய நியூஸ் மீடியால வந்த நியூஸ். நாங்க ஒரு 15 நிமிஷத்தை கழுவி ஊத்தி இருக்கிறோம். நான் இது நம்ம ப்ரோக்ராம் இது ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்க அந்த SLX சேனல்ல போய் கேட்டுக்கோங்க. நாங்க பேரோட ஊரோட நாரி கழுவு ஊத்தினது இருக்குது. பட் நான் சொல்றேன், அப்படி அன்வான்டா கொடுத்து அப்ப பார்க்க விருப்பப்பட்ட ஒருத்தன் வந்தாலும் கூட ஒரு 20 வயசு இது என்ன கர்மங்கள் இதில் ஒன்றும் விளங்குது இல்லை சும்மா பார்க்குறதுன்னா, அப்போ அவனை நீங்கள் போஸ்ட்ஃபுல்லி அனுப்பி விட்டுறீங்க இந்த இடத்துல இருந்து. இப்போ திவார் சொன்ன மாதிரி போட்டிங்கை கஷ்டமாக்கிது. இப்போ வரைக்குமே இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு மிஷின் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இல்லாட்டி எங்கேயாவது ஒவ்வொரு இப்போ தெய்வலையில் ஒரு 4 பூத் நான் போயாச்சு, இந்த ஃபிங்கரை வச்சாச்சு, ஓட்டை போட்டாச்சு, வந்தாச்சு. எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் அந்த வேலையை செய்யணும்னு சொன்னால் எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி வச்சா திவார் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் ஓட் பண்ணிடுவாங்களே. பண்ணிட்டானுங்கன்னு சொன்னா சில நேரத்தில் நம்ம விருப்பப்பட்ட கேண்டிடேட்டுக்கு வர முடியாமல் போயிடும். ஏன்னா டு கெட் த டிசைர்ட் ரிசல்ட் யூ நீட் அ சர்டன் டெமோகிராஃபி டு கண்டினியூ டு ரிமைன் அன்இன்ட்ரெஸ்டட். இது எனக்கு இது நல்ல ஒரு மேட்டர் பாஸ். எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க வந்து இந்த கதையை, இந்த டிஸ்டோபியன் ஃபிக்ஷன் படங்கள் புக் எல்லாம் வரையில, இந்த ஹங்கர் கேம்ஸ், டைவர்ஜென்ட், அந்த மாதிரி கதைகள். அது வந்து நான் உனக்கு இந்த இதை பற்றி நான் உனக்கு ஒரு ஆர்டிகல் ஒன்று ஷேர் பண்ணேன். நான் இது என்னென்னு சொன்னால், அந்த 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 படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோஸ், மேஜர் ஸ்டுடியோஸ். அவங்க அந்த படங்களோட கதைகளில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது யாரோ அவங்க தான் அதை ப்ரொடியூஸே பண்ணுறாங்க. ஓகே, சரியா? அப்போ அந்த கதைகள் எல்லாம் வந்து எப்படி வந்து செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஹோப்லெஸ்னஸை க்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹங்கர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா யூ won't feel very hopeful, right? You see Divergence, you don't feel very hopeful. மேஸ் ரன்னர் இருக்கு, மேஸ் ரன்னர், எண்டர்ஸ் கேம், இது எல்லாத்தையும் சொன்னா நீங்க இந்த கண்ட்ரோலை உடச்சி பிரேக் பண்ணி பார்ட் 1ல வெளியே வரீங்க தானே, பார்ட் 2 செஞ்சு வச்சதே நாங்க தான், என்ன செய்வீங்க, மேஸ செஞ்சதே நாங்க தான் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி திரும்ப திரும்ப செஞ்சு அந்த ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங் கொண்டு வருவாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு விதமான அதிருப்தி வந்துட்டு, யூ ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் அன்ஈஸ், டிஸ்கம்ஃபர்ட், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு. இப்போ இதனால யூ கோ டுவர்ட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் சினிசிசம், ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு எதிர்மறையான மனநிலைக்கு போயிட்டீங்க, நெகட்டிவ் மனநிலைக்கு போயிட்டீங்க. சரி, அதில் அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால் 2 மாதிரி நீங்கள் போவீங்க. முதலாவது நீங்கள் வந்து ஆக்டிவாக இந்த விஷயங்களில் ஈடுபட தூங்குவீங்க. யூ பிகம் an activist, a voice of reason, a voice of something like that, whatever. Another thing is you completely dissociate yourself. உங்களுக்கு அப்படியே தள்ளி வளர்ந்துருவீங்க இதுலேருந்து நான் டிசில்யூஷன் ஆகிட்டு, எனக்கு இது வேணாம், எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி. typical love and apathy. ரைட், அப்சல்யூட்லி, கம்ப்ளீட் அப்பத்தி. ஸோ அவங்களுக்கு இந்த சினிசிசம்லேருந்து உங்களே அப்பத்திக்கு தள்ள தான் வேணுமே ஒழிய இங்கே தள்ள வேணாம். ஏன்னா நீங்கள் அப்பத்திக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
உலகம் அநியாயம் தான். ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடியது இல்லை. அவனுக்கு டக்குன்னு சார் நீ வந்து ஒரு பாரிசாலனாக தெரிகிறாய். பாய்ஸ் எதுக்கு எடுத்தாங்க தெரியுமா? இலுமினாட்டி இருக்குன்னு காட்டுறதுக்குன்ற மாதிரி இருக்கிறாங்க. இது வந்து இவங்க வந்து ஒன்றா உட்காந்து கூடி பிளான் பண்ணி செய்கிற விஷயங்கள் இல்லை. இது வந்து ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்க 500 பேர் ஒரு இடத்துல இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ஸ்டார்ட் டூயிங் த சேம் திங் தட் பெனிஃபிட்ஸ் தேம். இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு 13 பேர் ரூமுக்குள்ள உட்காந்து பிளான் பண்ணுறது இல்லை. இது இலுமினாட்டிக்கு அதெல்லாம் கிடையாது. This is where Diva differs from பாரிசாலன். These are like super rich people who hold all the power. So I'm powerful, you are powerful, we are all powerful, and we are all powerful in a system that is built to sustain our power. இதை கண்ட்ரோல் பண்ணாமல் என்ன செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் மூலம் இருந்தால் அவங்களுக்கும் தெரியும் இல்லை. அப்போ நானும் நீங்களும் ஒரே வேலை தான் பண்ணுவோம். அது சதி கிடையாது. அதுதான் நார்மல். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நேற்று, அதாவது நாமினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது, ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை மாதிரியே ஒருத்தனை செஞ்சு வீடியோ செஞ்சு போட்டிருக்கிறாங்க. ரைட். அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க ஒரு கொஞ்சம் பேர். இவர் இங்கேருந்து சொல்கிறாரு இந்த கிரிக்கெட் இப்படி தான் விளையாடணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரை கொண்டு போய் விளையாட விடுறாங்க, அவர் அவுட் ஆகிடுறாரு. சரி. அப்போ சொல்கிறாங்க வெளியிலேருந்து சொல்கிற எல்லாருக்கும் உள்ளுக்கு வந்து செய்ய இயலாது அப்படிங்கிற, அதாவது அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை மட்டும் டார்கெட் பண்ணி. இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு சொன்னால், யார் செஞ்சதுன்னு போடல. திவா சொன்ன கான்செப்ட் அதுக்குள்ளே தான் வருது. நாங்கள் எல்லாம் இப்போ இவன் ஒருத்தர் இந்த கூட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இதுக்குள்ளே வர பார்க்குறான். ஸோ ஏன்னா இல்லாட்டி நாங்கள் தான் செஞ்சோன்னு அது நாங்கள் கேம்பெயின் செய்யலை யாருக்குமே. பேசிக்காக இவன் வரக்கூடாது உள்ளுக்கு, அவ்வளோதான். அதோட மோட்டிவ் அது மட்டும்தான். பட் இதுக்குள்ளே மற்ற யாரும் வந்தாலும் பரவாயில்லைங்கிறது அந்த கேம்பெயினோட மெயின். இது அந்த மாதிரி 2-3 வீடியோ செஞ்சு வச்சிருக்காங்க ஒருத்தரை வச்சு. யார் செஞ்சான்னு தெரியாது. இல்ல யார் செஞ்சாலும் இப்போ இந்த வைரல்ல தான் போடுறாங்க. யாரையும் ப்ரோமோட் பண்ணவும் இல்லை. இப்போ இந்த வைரல் மார்க்கெட்டிங் ஒரு சாமான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வந்து எதுக்குமே சோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இல்ல. யாரையும் ப்ரோமோட் பண்ணவும் இல்லை. இவருக்கு போடாது. ஓ, இது கேம்பெயின் கேட்டகரிக்குள்ள வராது தானே? கேம்பெயின் கேட்டகரிக்குள்ள வரும். இது ஒரு விதமான நெகட்டிவ் கேம்பெயினிங் மாதிரி இல்லையா? அவர்கிட்ட எனக்கு போடுன்றதை விட அவனுக்கு போடாதன்றது இல்ல. நீங்க எனக்கு ஓகே சொல்லாட்டியும் பரவாயில்ல. அவன் கெட்டவங்க, அவங்க கிட்ட போயிடாதீங்க. நிவேதனுக்கு போடாதீங்கன்னு நான் சொன்னேன்னு சொன்னா அதுவே சொல்லிக்கிட்டு யாரும் போறது இல்ல. மிச்ச 4 பேருக்கு போடுங்கன்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நிவேதன் மட்டும் வரக்கூடாது. ஆமா. see few daysக்கு முன்ன few days இல்ல for a very short period this was running. அதுதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது. இப்போ வந்து கரண்டா இருக்கவங்க வந்து அந்த எக்கனாமிக் இஷ்யூஸ் அதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்து அது வந்து 2 இயர்ஸில் வந்து 70% 5% குறைச்சிருக்காங்க இன்ஃப்ளேஷன், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு ஒரு லாங் டேர்ம் பிளான். சரிங்களா? அது 2048 தான் முடியும். ஆனால் அது பிளான் பண்ணி நடந்தால் சரி, அதையும் விட்டுருங்களேன். இப்போ இந்த பிளான் போட்ட ஆள் இருக்காரு இல்லையா, அவருக்கு 75 வயசு. இப்போ என்ன, இப்போ இந்தியன் 2ல அவர் பண்ணக்குள்ள பொறுத்துக்கிட்டவங்களுக்கு இதில் மட்டும் இவ்வளவு கேள்வி வருது. யூனிசைக்கிள்ல வருவோம் நாங்கள் ஒத்த டயர் வச்சுக்கிட்டு 2034 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. இல்லை, அதை விட இது இந்த கண்டென்ட் தான். டக்குன்னு 2048 இது நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் வரேன், ஐ ஆம் கமிங் பேக் அப்படின்னு அவர் வந்தாலும் வருவார். இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ நாங்கள் வந்து யோசிப்போம் வந்து இல்லை, எலெக்ஷன் வின் பண்ணி நீங்கள் 5 வருஷம் தான் இருக்க போகிறீங்க, நீங்கள் புஷிங் பீப்புள் அண்ட் யூனோ ஐ பீன் இன் திஸ் இதில் இருந்திருக்காரு, அவருக்கு நாளும் தெரிஞ்சவர், நல்லவர், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். யங் ஜெனரேஷன் என்ன பார்க்குது? இல்லை இவனுக்கு கணக்கு வருமா இல்லையா? இல்லை, இது இப்படி யோசிக்க கூடாது. அந்த லெவலில் தான் அவங்க பார்க்குறாங்க. So clearly they are writing a check they can't cash. எக்ஸாக்ட்லி. அதை இப்படி யோசிக்க கூடாது. நீ என்ன இவ்வளவு பிளான் பண்ற? நீ தான் அஞ்சு போயிருவியே. இல்லை, இப்போ நான் என்னோட மலுமட்டித்தனத்தை நான் வெளியே விட்டுறேன். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், இப்போ பரவாயில்லையே மனுஷன் அவர் இருக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் அந்த வருஷம் வரைக்கும் அவர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஆனால் நீ நினைக்கிறியா அந்த கன்க்ளூஷன் வருவாங்கன்னு? இல்லை அவ்வளோதான். இந்த ஜென்ரேஷன் அதுக்கு வர அவங்க லாஜிக்கலாக யோசிக்க நேரம் அங்கே நீங்கள் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னால் இவன் பைத்தியக்காரன் போயிடுவானுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்க மாட்டாங்க. அவனுக்கு தேவையும் இல்லை, அவசியம் இல்லை அவனுக்கு. அது ஆனால் இதெல்லாம் பார்க்கல தான் மறுபடியும் எனக்கு அந்த ஜென்சி மேலே ஒரு பெரிய ஒரு கழிவிறக்கம் வருது. ஏன்னு சொன்னால் they forget politics. They generally are hopeless about future. If you ask them, they are the least hopeful generation to exist in the last 50-60 years. எங்கட செட்ல தான் ஆரம்பிச்சிச்சு அது. அந்த ஸ்லோப் கீழ போக தோங்கிச்சு. The graphics got going down. அவங்க அந்த படுத்தே விட்டானே ஐயா அப்படி. அவங்க ஃபுல்லா போயிட்டானுங்க. என்னன்னு சொன்னா இப்போ அங்கே தான் இவங்க சொன்ன இன்னொரு கதையும் வருது. இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் கஷ்டமாதுன்னு சொல்கிறாங்க தானே. தே ஆர் மச் மோர் டிமாண்டிங் அண்ட் ஆல் தட். அவங்க டிமாண்டிங்காக இருக்கிறது வந்து அவங்க ஸ்பாயில்ட்னாலேயோ இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அன்ரீசனபிள் இதனாலேயோ கிடையாது. அவங்களுக்கு லாங் டேர்ம் பிளான்ஸ் கிடையாது.
இப்போ அவங்க வந்து இப்போ இங்கே போயிட்டு நான் ஒரு இந்த ஸ்கில் எல்லாம் படிச்சுக்கிட்டு இப்படி இப்படி அப் ஸ்கில் பண்ணிவிட்டு 5-10 வருஷத்தில் நான் இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதில்லைன்னு சொன்னால் தே ரியலி டோன்ட் see something happening in the next 10 years. Climate crisis, they are seeing it in reality right now. எங்கள் இப்போ 30 வயசு கடந்த 30 தொடுற எல்லாருக்குமே தெரியும். 20 வயசில் 15 வயசில் நீங்கள் பார்த்த வெதரில் ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்குது இல்லை. யூ கேன் கிளியர்லி see there's a change happening. இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த இயர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 monthsல 7 months மாதிரி மழையோடய தான் வளர்ந்துருக்குறோம். ரேண்டமாக நேற்று பெஞ்சிச்சு. அது என்ன மான்சூனா என்னது யாருக்குமே தெரியாது. பகலிக்கு பண்டி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் உடுப்பு காய போட்டு வந்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்குள்ள அது நனைஞ்சு நாரி கிடக்குது இல்லையா? ஸோ யூ ஹேவ் அ சிச்சுவேஷன் வேர் அ ஹியூஜ் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் ஆர் ஜென்ரலி ஹோப்லெஸ். அந்த செட்டுக்கு நீங்கள் நம்பிக்கை தரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையை உங்களோட பக்கம் திருப்பணும். ஸோ 2 வேலை. ஸோ இந்த ரெண்டையும் பண்ணுறதை விட ஈஸி என்னது? எது பண்ணாலும் சரி வராது தம்பி, உங்களோட அப்பா அம்மாவே ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனல் இதிலே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஏன்னா இவங்களுக்கு எப்படி லாங் டேர்ம் பிளான் இல்லையோ அந்த மாதிரி பொலிட்டிக்ஸையோ இல்லாட்டி பவர் கேம்ஸையோ ரன் பண்ணுறாங்களும் லாங் டேர்ம் பிளான்ஸ் இல்லை. அடுத்த 5 வருஷம் தான் அவங்களும் ஓடுறானுங்க. இல்லை அதுலேயும் வேர்ஸ்ட் என்னென்னு சொன்னால் இருக்கிறது முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 50க்கு மேலே இருக்கிறது தான் மெஜாரிட்டியே இருக்குது. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அதுக்குள்ள அரசியலையும் இருக்குது. அண்ட் இந்த கிரைசிஸுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவோட பர்த் ரேட் ட்ராப் ஆகிருக்குது. போன வருஷம் தான் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் டெத் ரேட் வந்து பர்த் ரேட்டோட கூட வந்திருக்கு. டெத் ரேட் கூடி இருக்கு, பர்த் ரேட் குறைஞ்சிருக்குது. நாட் பிகாஸ் ஜப்பான் காரணங்களாலேயோ சுவிட்சர்லாந்து காரணங்களாலேயோ இல்லை, காசு இல்லை ஆக்கள்கிட்ட. ஸோ சைல்ட் கேர் ஹேஸ் பிகம் அன்இமேஜினபிளி எக்ஸ்பென்சிவ். அண்டர்ஸ்டாண்டபிள். அதோட நிறைய பேர் வந்து காசிலாம் தள்ளி போடுறாங்க. பெரிய ஒரு ஸ்கில் செட் ஒன்று மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து உள்ள பிறக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு போகுது. இருக்கிறவங்களும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் ஈவன் தி ஒன்ஸ் ஹூ ஆர் மேரிட் ஆர் புஷிங் இட் ஆஃப். தே சிம்பிளி சேயிங் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, 4-5 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் see அந்த ஆஃப் கோர்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்ன பண்ணும்போது எலெக்ஷன் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் அதே ஸ்டைலில் வந்து இது they are putting like let me wait to live in a மாதிரி. Exactly. They are not living today. They are waiting. Like their entire life is now like a perpetual loading screen. Yeah. ஒரு கேம்ல எல்லாருமே they are waiting for the time bomb to go off தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துப்போம் எதுனாலும். இப்போ ஒரு ரேஷ் டிசிஷன்ஸ் ஒன்றும் எடுக்க முடியாது. எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்துப்போம். எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு போடுறத பார்த்துக்கிறீங்களா? ஆனா நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. இல்ல கண்ட்ரில மட்டும் இல்ல, ஆனா இப்போ வந்து குளோபலி நடக்குது. அது எல்லா கண்ட்ரிலும் நடக்கிறது தான். ஏன்னா நீங்க வந்து 70களில் ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் யூரோப்பையும் யூஎஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா they are wildly different things going on. 70ல் யூஎஸ்ல வந்து ஹிப்பி சீன் போய்கிட்டு இருந்துச்சு. இங்கே யூகேல வந்து பீட்டில்ஸ் மெச்சூரிட்டி பாயிண்ட் அடைஞ்சிருந்தாங்க. இந்தியாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் வடக்கில் ஒரு ஏதோ நடந்துக்கிட்டு ஒரு கூத்து ஒன்று, தெற்கில் வந்து என்ன சொல்கிறது அந்த மறுமலர்ச்சி சினிமான்னு கொஞ்சம் ஆரம்பித்தாங்க அப்படி நடந்துச்சு. ஸ்ரீலங்காவில் இந்த காமினி ஃபான்சேகா அவங்க எல்லாம் முதல்ல தலையெடுத்து சவுத் இந்தியாவில் 1950s-60s பண்ண படங்களை காப்பி அடிச்சு இங்கே வந்து அவார்ட் பண்ண எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ we had wildly different things going on. Thanks to the internet or whatever you want to call it, for the first time the world is unanimously following one narrative right now. உலகம் ஃபுல்லாகவே இப்போ ரைட் விங் பாலிடிக்ஸா உலகம் ஃபுல்லாக ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கு போகுது. யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேஆ இருக்கட்டும், இந்தியா, இட்டலி, ஃப்ரான்ஸ் எல்லா நாட்டிலையும் ரைட் விங் பாலிடிக்ஸ் போகுது. ரைட் விங் கூடுதலாக யூரோப்பில் பெரிய ஏன்னா when times of uncertainty unfold, people go towards authoritarian structures. இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நீ சொல்லு அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் பக்கம் உங்களோட ஆசை போகும். கொஞ்சம் நல்ல ப்ராஸ்பெரிட்டி போகக்குள்ள நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கொள்கிறேன், எனக்கு மேக்ஸிமம் பவர் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் நான் அந்த என்ன சொல்கிறது ஈக்வாலிட்டி ஸ்ட்ரக்சர்கிட்ட போவாங்க. நீங்கள் சொல்கிற நேரம் தான் நேற்று எனக்கு இந்த டாபிக் ஒன்று வந்துச்சு. லைக் அதாவது தமிழ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி தமிழ் பேசக்கூடிய கம்யூனிட்டியாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இந்த கம்யூனிட்டிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு லீடர் இல்லை. அது வந்து ஒரு இப்போ லீடர்னு சொல்லி பல பேர் இருந்ததுக்கு பர்டிகுலராக இப்போ மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஒரு லீடர்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அது ஆள் நல்லமா கெட்டதாங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் போவேன். இப்போ இங்கிட்ட ஒருத்தர் இருக்கார், அங்கிட்ட ஒருத்தர் இருக்கார், நாங்கள் பட் இந்த கம்யூனிட்டிக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு லீடர் உண்மையாக தேவையா இல்லை என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் ஒரு கம்யூனிட்டி லீடர் தேவையா? ஒரு ரீஜன் இப்போ ஒரு மேற்கு மாகாணத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு லீடர் அப்படி இருந்தால் எனக்கு புரியுது. பட் கம்யூனிட்டி லீடர்னால தேவையா ஸ்ரீலங்காவுக்கு? அதுதானே பிரச்சனை எல்லாத்தையும் உருவாக்குது. லீடர்ஸ் இருக்காங்க தானே. இல்ல நான் சொல்றேன் unsung heroes மாதிரி சரியான லீடர் தேவை. because I know a few people like 2-3 தமிழ் politicians நான் கண்டிருக்கேன். in action I have seen them. They do very good job. I have seen them.
லைக் இப்போ ஒரு யங் பாய் கூட இருக்காரு கிரவுண்ட் லெவலில் இறங்கி செய்கிற கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும். அது எப்படின்னு சொன்னால் ரொம்ப ப்ராப்பராக பை த புக் இல்லை, அவன்கிட்ட பேசி இவன்கிட்ட பேசி எதாவது பண்ணி முடிச்சு போய் தண்ணி வரணுமா எடுத்தாரேன் அப்படி செய்யறக்க நான் பார்த்துருக்கேன். தேர் ஆர் பீப்புள் லைக் தட். ஸோ இஃப் த கன்சர்ன் இஸ் வெதர் யூ டோன்ட் ஹேவ் அன் அத்தாரிட்டி ஃபிகர் டு bypass certain stuffs here and there and get things done for a minority community, I'm on board with that. பட் மைனாரிட்டி கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு volatile history இருக்க நாட்டில் அது ஒரு ஆபத்தான காம்போ எனக்கு தோணும். அது இட்ஸ் ஹாட் டேக், ஹிஸ்டரியில இருந்து இருக்குது. இல்ல ஆனா எனக்கு என்னன்னு ஹாட் டேக் அண்ட் எண்ட் ஹாட் டேக். அந்த ஸோ எல்லா திஸ் மைட் ஈவன் கெட் மீ ஹேட் கமெண்ட்ஸ். ஐ டோன்ட் நோ. பட் அதுல வந்து ஒரு பிழையான ஒரு ஆள் உட்கார்றாங்கிற நெரட்டிவ்ல நான் பார்க்குறேன், சரியான ஒரு ஆள் உட்கார்றாங்கிற நெரட்டிவ்ல பார்த்தா இந்த எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துக்கு டிரைவ் பண்ணலாம். இப்போ ஒரு ஓட்டிங்னு ஸ்பெஷலாக வார நேரத்தில் அங்கங்கே ஏரியாவில் இருக்கிறவன் அவன் எந்த பக்கம் இருக்கிறானோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரையும் தள்ளிட்டு இருக்கிறானுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிட்டு இருக்கிறவனுக்கு தேவை இவனோட சேரணும்னு சொன்னால் அங்கே இருக்கிறவனா ஸோ பேசிக்காக தங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தான் அவங்க புஷ் பண்ணப்படுறாங்களே ஒழிய மக்களோட ரீசனுக்காக எங்கேயுமே புஷ் பண்ணப்படுறாங்க. மைனாரிட்டிஸுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும் தானே தனக்கு என்ன தேவைன்னு சொல்லி. பிகாஸ் தே டிட் அ குட் ஜாப் இன் த ப்ரீவியஸ் few elections. You would have seen that. யாரும் எங்களுக்கு குறிப்பிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கல. பட் மைனாரிட்டிஸ் collectively decided certain things. People are capable of doing that. அது கட்டாயம் லீடர் தேவையா? நீங்கள் யார் என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு என்னென்னு சொன்னால் ஒன்று எங்களுக்கு தேவைங்கிறத தாண்டி எங்கள்கிட்டையும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு மற்ற பக்கத்துலேயும் காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுங்கிற அவசியத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை எங்கிட்டு வச்சும் ஆட்டலாங்கிறது இல்லாமல் இப்போ சப்போஸ் அப்படி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெனுவின் கொஸ்டின், இப்போ அப்படி ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். I've seen a few Muslim politicians do a very good job early 2Ks late 90s. அந்த நேரம் சுடரொலி மெட்ரோ நியூஸ் எல்லாம் வரும். அந்த பேப்பரில் நான் அவங்களோட கதை கொஞ்சம் வாசிச்சிருக்கேன். they have done some brilliant jobs. அப்படி ஒரு ஃபிகர் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவரால் என்ன நடக்க போகுது? இல்லை, அவரால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் லெட்ஸே இப்போ ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, ரைட்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர நேரத்தில் கூடுதலாக இந்த இடத்துலேருந்து போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மினிஸ்ட்ரி நீங்கள் சொன்ன அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக அவங்க இருக்கக்கூடிய நல்ல பவர்ஃபுல் மினிஸ்ட்ரிஸ் ஒரு 4-5 மினிஸ்ட்ரிஸ் அவங்க தொடர்ந்து கொஞ்சம் காலம் வச்சுருந்தாங்க. வேற தமிழ் பொலிட்டிஷியன்ஸுக்கு இன்றைக்கி வரைக்குமே அப்படி ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி ஒரு நாளுமே கிடைச்சதில்லை. இல்லைங்க, நான் பார்த்த வரைக்கும் 2004 அந்த டைம்ல எல்லாம் அந்த 2000 அதுதான் உடனே கலந்துச்சே. ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி அது that period has great potential. very powerful ministries இருந்து அதுக்கு அப்புறம் அந்த ministries உடைச்சாங்க. செப்பரேட்டா உடைச்சாங்க. ஏனா அவங்க இல்லாம இருக்கல. ஓகே, பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா சோ அவங்களுக்கு இங்கிட்ட இருந்து ஒரு பாப்புலாரிட்டி வர ஆரம்பிச்சிருந்தானே. என்னைக்கு அவங்களுக்கு மற்றவங்களும் ஓட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுக்கும் பாப்புலாரிட்டி கூடியிருங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்களுக்கு யாருக்குமே அந்த அளவு ஒரு ஸ்பேஸை கொடுத்து வரவிட்டு. எனக்கு என்னென்னு சொன்னால் இந்த டிமாண்டிங் பவர், எங்களுக்கு இது வேணும், ரைட். பட் தமிழ் கம்யூனிட்டியில் இந்த பிரச்சனை இருக்குது தானே. தமிழ் கம்யூனிட்டி ஹேஸ் ஃபர்தர் டிவிஷன்ஸ்ல. அதான் சொல்றேன், அதனால தான் பிரச்சனை இருக்குது. அந்த நான் சொல்றது அந்த இடத்துக்கு வரதுங்கிறது ஈஸி இல்லை. இப்போ ஒரு சிங்கள பொடியன் கூட தைரியமாக சில ஊர்களுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நானும் நீங்களும் போனால் தான் அசிங்கமாக பார்ப்பானுங்க. அனுபவம் இருக்குல்ல, என் ஊர்ல என்னையே அப்படித்தான்டா பார்த்தாங்க. சரி, அந்த என் குடும்பத்திலேயே என்ன அப்படிதான் பார்த்தாங்க. நான் சொல்றேன், காணி கூட விற்கிறதுக்கு என் சார் நம்ம பார்த்துட்டு அப்படின்றாங்க. அடப்பாவி, எங்க அப்பா பேர் வைக்காம நான் பக்கத்து வீட்டுக்காரன் பேரா வைக்கிறது. இது நான் சொல்றது வந்து அப்படி ஒன்று இருந்தா நல்லவங்கிறத நான் சொல்றேன். அதுல இருக்க பிரச்சனைகள்ங்கிறது வேற பிரச்சனை. பட் அப்படி ஒரு ஆள் இருந்தா டிமாண்ட் பண்ணலாம் சில விஷயங்கள். இல்ல எங்களுக்கு இது வேணும், இது வேணும், இது கட்டாயம் நடக்கணும். இன்றைக்கு வரைக்குமே தீக்காத எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தமிழில் இல்லாமல் எத்தனையோ இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அதை எவ்வளோ சொன்னாலுமே அதை மாற்றி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். நான் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம லாங்குவேஜில் சில இடங்களில் போய் கம்யூனிகேட் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு கேளாது. சிங்களம் தெரிஞ்சால் மட்டும்தான் செய்யக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறதுக்கு ஒரு பவர்ஃபுல், அதாவது எங்கேயாவது ஒரு இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது அடுத்த கட்டம் தானே. அஸ்யூமிங் தட் வி vote and we have the ability to cohesively come together and influence and decision making all that. இதெல்லாம் ரொம்ப பெரிய இஃப்கு. இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலாக இப்போ நீங்கள் பேசணும்னு எத்தனிச்ச விஷயம் என்னது, voting நடக்கணுமா இல்லையா, பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் இருக்கணுமா இல்லைங்கிறது. எங்களோட செட் வந்து ஐட் சே half of us are already abroad. 20-25 செட் வந்து போயிருச்சு, பாதி நாட்டை விட்டு வெளியே போயிருச்சு. பிகாஸ் வி ஆர் த கரண்ட் பிரெட் வினர்ஸ் ஆஃப் தி எக்கனமி. நாங்கள் எதாவது பண்ணி ஆகணும், ஒரு தொழில் செய்யறதுக்கு உகந்த நிலைமையில எக்கனமி இல்லை. ஸோ கன்சிடரபிள் செட் ஆஃப் த ஸ்கில் பாப்புலேஷன் இஸ் கான். இட்ஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஜென்சியை தான் நீங்கள் நம்பி இருக்கீங்க. லைக் யூ செட், what can you do for Gen Z to make Gen Z care? Because they clearly don't care.
I've worked with them, I've taught them, like நான் டீச் பண்ணுறேன்ல. ஸோ ஐ கேன் கிளியர்லி see they just do not care and with good reason. What can you do about it? அவங்க என்ன மாதிரி மலுமட்டி தரத்தால டோன்ட் கேர் இல்லை, அவங்களுக்கு ரீசன்ஸ் இருக்கு டு நாட் கேர். பெரிய ஆசை தான், பட் ஜென்சி வந்து ஆக்டிவாக பாலிடிக்ஸுக்குள்ளே வரணும். அதான் எப்படி என்னன்னு. ஸோ ஹவு டு யூ கெட் them to care? ஏன்னா அவங்களுக்கு பேட்ரியாட்டிசம் உடைஞ்சிருச்சு, ரொம்ப சிம்பிள். நான் நாட்டு மேல நம்பிக்கை உடைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு 2 இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடந்து இந்த விஷயங்களில் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும்னு என்ன வந்த மாதிரி, உங்களுக்கு ஒரு 4-5 செருப்படி, உங்களுக்கு ஒரு 4-5 செருப்படி, அப்புறம் நீங்கள் தோணுச்சு இல்லை அவங்களுக்கு மிகப்பெரிய கத்தி குத்தே நடந்துருச்சு அவங்களுக்கு அரகலே ஃபார்மில். அவங்க அப்புறம் அவங்க அப்படி இருக்கானுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து இன்னொரு அரகலை அரகலை வாரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் இன்னொரு டிராஸ்டிக் பொலிட்டிக் ஈவென்ட் நடந்து அவங்க அதில் சஃபர் பண்ணி தான் வரணும்னு சொன்னா, அப்படி நடக்கக்கூடாதுங்கிறத இந்த இது அது சஃபர் பண்ணி தான் வரணும்னு சொன்னா டக்குனி வருது. அர்ஜுன் ரெட்டி பாட்டி மாதிரி ஆயிட்டாரு, லெட் ஹிம் சஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டு. பாரு இப்போ எனக்கு செட்லேயே ஆப்டிமிஸ்டிக்காக பேச ஆரம்பிச்சு அந்த மாதிரி தான் சாபம் கொடுத்து முடிக்கிறாரு, படுங்கடா அப்படின்னு. இல்லைங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கம்பெனி கிவ் மீ அகேன் கம்பெனி நடக்கிற மாதிரி சரியா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கணும். நீங்கள் வந்து என்ன வந்து மெண்டேட்டா அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆனால் அந்த எலெக்ஷனை போகும்போது வந்தால் வின் பண்ணால் இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்னு எல்லாத்தையும் வந்து கேபிஐஸ் மாதிரி போட்டுக்கிறது சரியா. எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் போட்டு பிரின்சிபல் மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் கம்பெனி வச்சுருக்கணும் நீங்கள், ப்ரைவேட் கம்பெனியோ சம்திங் லைக் தட். ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஒர்க்ஸ், பட் வில் ஹேவ் டு ஹேவ் சம்திங் இயர்லி அவங்கள அப்ரைசல்ஸ் இருக்கணும். நீ வந்து 2 வருஷத்துக்குள்ள நீ சொன்னதில் 60% நீ பண்ணலன்னா you'll have to step down. ஒரு பெனால்ட்டி ஃபைனான்ஷியல் இதில் பெனால்ட்டி கொடுக்கணும். அது அந்த மாதிரி இருங்கய்யா. இல்லை வாங்க 5 வருஷத்தில் நீ பண்ணலையா ஜெயில் சென்டென்ஸ். இல்லை நீங்கள் வந்து வந்தவனுக்கு தானே இதெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நான் எத்தனை கேண்டிடேட் வந்திருக்காங்க 39, இதுக்கே எனக்கு ஒரு இது வைக்க வேணுங்கிறேன். ஏன்னா போகிறேன் வரணும்னு சொல்ல முடியாது. லைக் யூ ஷுட் ஹேவ் மோர் கேட்டகரிஸ் டு பி எ கேண்டிடேட். கேண்டிடேட்ஸில் இருக்க ஆக்கள் யாரு, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன, அவங்க என்ன செஞ்சு பப்ளிஷ் பண்ணணும். Published okay, but publishing is not how you get to Gen Z. Reactive தானேங்க, நான் சொல்றேன் proactive-ஆவே இத்தனை பேர் வர கூடாது. Publish so that people make informed decisions. அதுவுமே ரியாக்டிவ் தானே. ஏன்னா இவங்க எல்லாம் பெருசுன்னு சொல்றாங்க, எல்லாம் ஹியர்ஸே தானே. இவங்களா போயிட்டு வாசிக்க போறது இல்ல, யாரோ பேசிட்டு இருக்கிறது கேக்குறாங்க, அம்மா அப்பா பேசுறாங்க, அவங்க எல்லாம். Considering the lifestyles you are leading right now, if I'm not wrong, we literally are the busiest generation. We have very little leisure time, right? And even the leisure time we are being told அதையும் ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ஸ்கில் வளர்த்துக்கொள்ளுங்க. இல்ல அந்த leisure டைமுமே திருப்பி இன்னொரு பக்கத்தால டூம் ஸ்க்ரோலிங் உள்ள தேவையில்லாம போதான் போகுது. So how do you get the busiest generation to engage in this kind of knowledge search? Because பப்ளிஷ் பண்ணலாம் எல்லாம் ஓகே, ஆனா எவனோ எடுத்து வாசிக்க போறது அது வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரஸ்ட் ஒன்று இருக்குமா இருந்தாலே the reason, the fact that it is out there, because right now எல்லாத்தையுமே ஒரு சந்தேகத்தோட தானே பார்க்கறாங்க. ஓகே, புரியுதா? இல்ல baby step 1 transparency in ஒரு இதுல பார்க்கறீங்க. at the same time again instant noodle இது பண்ணலையா நீ திரும்ப வந்து எலெக்ஷன் நிக்க முடியாது அப்படின்னு இல்ல, straight to jail sentence. I mean because no one is taking the responsibility, right? If I say that I'm going to do that, I'm going to do something, then you expect it. இல்ல அந்த ஒரு விஷயம் வந்து முக்கியம். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எங்கேயுமே இல்லை. இதை தாண்டி செகண்ட் லேயர் ஒன்று இருக்குது. பட் டு மை நாலேஜ் அந்த நீங்கள் எதிர்பார்க்குற லெவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி குளோபல் லெவலில் பொலிட்டிக்கலி இது வரைக்கும் நடக்கல. இல்ல நான் again wishful thinking தான். இல்ல இவங்க சொல்ற லெவலுக்கு அடுத்து இன்னொரு லெவல் ஒன்று இருக்குது. இதுல வேலை செய்யக்கூடிய அத்தாரிட்டி ஆக்சுவலி அவங்க தான் இதுல மெயின் ரீசன்ஸ். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ல இருந்து கீழே வரைக்கும் கூடுதலா பொலிட்டிக்கல் மெயின் அப்பாயின்மெண்ட்ஸ் தானே. நான் சொல்கிறேன் அந்த அப்பாயின்மெண்ட்ஸே பேஸ்ட் ஆன் அவங்களோட குவாலிஃபிகேஷன் படி வரும்னு சொன்னால் அப்போ அந்த வேலை ஒழுங்காக நடக்கும். இப்போ எங்கே பிரச்சனைன்னு சொன்னால், இவன் ஒரு மினிஸ்ட்ரிக்கு போனோன்னா அந்த மினிஸ்ட்ரியோட ஹெட்டர் இது பண்ணால் மாமனோ மச்சானோ அக்கா புருஷனையோ தான் போடுறானு. வேற அவனுக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லை. மரம் வெட்டிக்கிட்டு இருந்தவன் டெலிகம்யூனிகேஷனில் வந்த கதையெல்லாம் இருக்குது, ரைட்? அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் அங்கேருந்து நீங்கள் எப்படி ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்பீங்க? இதுதான் மறுபடியும் பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆஸ் அ கண்ட்ரி கல்ச்சரலி ஸ்பீக்கிங் நாங்கள் வந்து இன்னுமே அந்த அரச காலத்து மென்டாலிட்டிலேருந்து வெளியே வரல. ஏன்னா இப்போ வரைக்குமே நான் கண்ணு முன்னுக்கு பார்க்கணும் தானே, இந்த அப்பான்னு சொல்கிறது, ராஜதூமணின்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்குது. அதுவும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா தூசணம் மாதிரி. அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அரசன்னு சொல்லி ஓட் வாங்கி வந்து ஒரு ஆள் இல்லையா? கடவுள் சொல்றது
அது 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 வேற. அப்புறம் மனித கடவுள் எல்லாம் சொல்றாங்க, கடவுளே அஜித்தே இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மென்டாலிட்டி இருக்க ஒரு ஆக்களுக்கு நீங்க இதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லுவோம் சரி பண்ணத்தானே வேணும், இப்போ நான் வந்து நானும் பண்ணுவேன் இல்லை, அப்போ நீயும் பிரச்சனை தான். ஸோ தட்ஸ் அண்ட் இப்போ த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க வெஸ்ட்டு தானே, வெஸ்ட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ யூஎஸில் சுப்ரீம் கோர்ட் நாமினேஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் அவங்களோட என்ன சொல்கிறது என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு யூஎஸில் செஞ்சாங்க. அதில் ஹெட்டாக ஒருத்தனை போட்டாங்க, அவன் யாரும் பெட்ரோல் லாபியில் இருக்கான், ஏன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி உள்ளே வந்தனால. ஸோ இந்த குழப்பம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு வெல் ரெகுலேட்டட் சிஸ்டம்னு நாங்கள் நினைக்கிற வெஸ்ட்லேயே எனக்குள்ள இவனை வச்சு என்ன பண்ணுறது? திஸ் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம் ஐ ஹேவ். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சிஸ்டத்தை செய்யாமல் மேலே எவனை கொண்டு போய் உட்கார வச்சும் சரி வராது. சிஸ்டம் கீழே ஒழுங்காக சரியில்லாமல் இல்லைன்னு சொன்னால் 330 மில்லியன் இருக்க அமெரிக்காவில் 4 கேண்டிடேட்டும் வெறும் 22 மில்லியன் இருக்க நாட்டில் 39 கேண்டிடேட் வரதுக்கு வாய்ப்பு. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். இப்போ என்ன நீங்கள் போயிட்டு உங்கள் கேண்டிடேட்டாக நீங்கள் உங்களை லிஸ்ட் பண்ணுறதுக்கே இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்க தானே யூஎஸில். இப்போ சொல்கிறேன் யூஎஸில் when this whole thing was happening, when the Democratic Party was about to announce their nominee, right? அவங்க வந்து கடைசி வரைக்கும் they have a system, okay? நீங்கள் ரெண்டமாக ஒருத்தனை அனௌன்ஸ் பண்ண முடியாது, எந்த பிள்ளைய போடுறேன் அப்படிலாம் போட முடியாது. they supposed to compete in the primaries, நடந்து வரணும். இதெல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணி நாமினேட் பண்ண இருந்தது வந்து பைடனை வந்து இவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி எல்லா அபியூஸையும் அவனை வாங்க வச்சுட்டு கடைசி நேரத்தில் சைக் அப்படின்னு தூக்கி மாற்றினாங்க. அண்ட் தட் வாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் தட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்டெமோக்ராட்டிக். அவ பிரைமரி வெற்றி வரல, அவங்க they did something pretty much almost unethical or illegal. அங்கேயே நடக்குது அதெல்லாம். ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு ஹியூமன் ப்ராப்ளம். பட் யூ ஹேவ் அட்லீஸ்ட் அங்கே ஒரு ஸ்ட்ரக்சராவது இருக்குது ஏதோ ஒன்று. இதுதான் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ரைட் நவ் இப்போ நான் இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, ஒரு சிஸ்டம் கிடையாது. அதை கிரியேட் பண்ணணும். எந்த சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் நாளடைவில் அதை உடைக்கத்தான் போகிறாங்க. யூ வில் ஹேவ் டு அப் த கேம் வைரஸ்லேருந்து எல்லாமே, மொபைல் ஆப்லேருந்து எல்லாமே இட்ஸ் கோனா ஹேப்பன். பட் அட்லீஸ்ட் வி நீட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? we need to start. At least உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் இருந்துச்சு, இந்த சிஸ்டத்துக்கு எகெயின்ஸ்டா போகுது. இது ஒரு விஷயம் என்னது, because a population and their trajectory is dynamic, so a system cannot be static. It can't, it has to grow, obviously you can't இல்லையா? So and at the same time வந்து இப்போ வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு எம்பியா வரணும்னா உங்களுக்கு வந்து இது எஜுகேஷன் வைஸ், இஃப் யூ ஆர் நாட் எஜுகேட்டட், ஐம் நாட் சேயிங் படித்தவன் எல்லாம் புத்திசாலி கிடையவே கிடையாது. படிக்காதவங்க அதை விட ஜாஸ்தி, பிகாஸ் அவங்களோட திங்கிங் வந்து மினிமம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லாதவங்க வரலாம், ட்ராக் ரெக்கார்ட் ஏதாச்சும் இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் வைக்கணும். இது வந்து இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் இதாக இருக்கும். And நீங்க வந்து வர்றதா இருந்தா you have a choice. But once again this exam. But once again these are all like once again visual thinking, fix பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். But if the question is about whether people should take an active interest in politics, I still don't have an answer. The closest thing we have an answer is what she said. This will give them some kind of trust. ஏதாவது ஒரு நம்பிக்கை வர்றது இல்ல. இப்ப 2K உள்ளுக்கு இழுக்கணும்னா நீங்க இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விதமான டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் உள்ள பண்றாங்க. We have tried it. இந்த டேப் வாட்டரை குடிக்கலாமா இல்லையான்னு நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு மினரல் வாட்டர் பிஸ்லரி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை தானே நம்ம எடுக்க போகிறீங்கன்னா அதில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இல்லையா? அதுவும் டேப்பில் பிடிச்சிட்டு வந்து எக்ஸாக்ட்லி சரியா? அந்த 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 நீ இவர் கேட்குற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டு டேக் தட் ஸ்டெப் டு ஈவன் கோ அண்ட் டூ திஸ் எக்ஸசைஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் அண்ட் டூயிங் த vote, or actually putting your vote in and saying okay, this is my job, this is my duty, I should do it. and அவங்க பண்றதா இருந்தா நம்பிக்கை கொடுங்க ஐயா. நம்புறதுக்கு எனக்கு 1 2 3 4 அப்படின்னு கணக்கு பண்ண முடிஞ்சாதான் எனக்கு ஒரு நம்பர் சொல்ல முடியும். more than the person, the process. Yeah, the process. Again, don't be people oriented, be process oriented. Right. ஓகே, முடிச்சிரும். சதீஷ் தாஸ் தீர பேசியாய் பொலிட்டிக்கல் டாபிக்கும் பேசிட்டோம். அநேகமாக அடுத்த கிழமை இல்லை, ஒரு 14 நாளுக்குள்ள வீடியோ வரலன்னா புரிஞ்சுக்கோங்க மக்களே. சரி, நன்றி. நன்றி. நன்றி.